வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இந்த ஆஸ்லேட்டியில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதேஷ். வணக்கம் ஆல்ரெடி. உடம்பு நல்லா ஆச்சா சார்? இன்னைக்கு ஏகப்பட்ட நியூஸுங்க இருக்கு சார். லீவ் போட்டால் அப்படி தான் சேர் வந்து சொல்லுவேன். ஆரம்பிச்சிடலாமா இதுலேருந்து? ஓகே தம்பி, ஓகே சொல்லிட்டான். ஸ்டார்டிங்லேருந்து வன்மம் ஸ்டார்டடா. சில நிகழ்ச்சிகளில் வன்மம் பின்னாடி வருது, சில நிகழ்ச்சிகளில் நடுவில் இருக்குது. அவங்க தேடுறாங்க இத்தனாவது நிகழ்ச்சி எடுத்தோடனே சொல்ல அவங்களுக்கு தேடி பார்க்குறதுக்கெல்லாம் கஷ்டமே வேணாம். அவங்களுக்கு எடுத்தோடனே வன்மம் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் வன்மம் சொன்னாலும் ஆர்வமாக வந்து பார்க்க வராங்களே சார். தம்பி, அவங்க விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பிரியத்தினால் அந்த பசங்க தாங்கிக்க முடியல நம்ம பேசுகிறத. புரியுதா? எல்லாரும் புஷியானதாக இருப்பாங்களா? நம்ம ஒரு சேனல் நடத்துகிறோம், நம்மளும் புஷியானது போல் பேச முடியுமா? தலைவரே சொல்லிட்டார் அதனால் எதுக்குறேன், தலைவரே சொல்லிட்டார் அதனால் ஆதரிக்கிறேன், தலைவர் ஈஸியாக அடிச்சிடுவார் பிளாஸ்ட்டு 26 அப்படின்னு பேச முடியுமா? பேசுனா விஜய் ரசிகர்கள் விரும்புவார்கள், மற்றவங்க காரி துப்புவாங்களா மாட்டாங்களா? நம்ம பேசுறதுல உண்மை இருக்கிறதுனால தான் வருத்தம் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எக்ஸாக்டாக என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கும் தோணும்ல சார். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மாலதி, நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆலோசனைகளையாகத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம் விஜய் அவர்களுக்கு. நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஐ எம் கிவிங் ஹிம் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு, புதுசு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து குட்டையை குழப்பி திருப்பி திமுகவை ஜெயிக்க வைக்கிற வேலையை செஞ்சீங்கன்னா தமிழ்நாடு உங்களை மன்னிக்காது. இவ்வளோதான் சொல்கிறோம். யூ ஆர் நாட் சீரியஸ். திமுக கவர்மெண்ட்டை திட்டணும், அதுக்கு தமிழ்நாட்டில் திட்டு, எதுக்கு பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் திட்டுறீங்க? முதல்ல ஆரம்பித்தோன்னே தமிழ்நாட்டில் இருக்க திமுக அரசு மாதிரி இல்லாமல் எந்த கட்சி அரசியல் கூட்டம் நடத்தினாலும் பாரபட்சம் இல்லாமல் ஏற்பாடுகள்லாம் பண்ண இந்த அரசுக்கு நன்றி, முக்கியமாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தார் சார். சரிப்பா, அந்த காவல்துறை யாருக்கு கீழே வரும்? உள்துறை. பாண்டிச்சேரி உள்துறை அமைச்சர் யார்? நமச்சிவாயம். எந்த கட்சி அவர்? பிஜேபி. ஸோ இப்போ இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தது பிஜேபியாங்க வேற சார். யாரு? ட்ராப்பில் போய் மாற்றுறாருன்னு அன்றைக்கே தெரியும் எனக்கு. இப்போ நான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்து சிறுபான்மை இளைஞன்னு வச்சுக்கோங்க. ஏன்ப்பா அவங்க திமுக ஃப்ராடுக்கார பசங்கப்பா, ஏமாத்துறாங்கப்பா, நம்ம பேரை சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி சிறுபான்மையினருக்காகவே நிற்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார், கொள்கை எதிரினே சொல்லிட்டாரு, அதனால நான் இந்த வாட்டி திமுகக்கு போடாமல் மாற்றி போடுறேன் அப்படின்ட்டு ஒரு இஸ்லாமிய இளைஞன் நினைத்து கொண்டிருந்தான் என்றால் இதை எப்படி பார்ப்பான்? என்ன பிஜேபி ஹோம் மினிஸ்டர் பாராட்ட இருந்தாலே நினைப்பாங்களா மாட்டாங்களா? சார் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஹோம் மினிஸ்டர் தான் பாராட்டுறோம்னு தெரிஞ்சு பாராட்டினாரானே டவுட் இருக்கு. நான் இதற்கு கருத்து சொல்ல விரும்பவில்லை. சரி, ஏன் இப்படி பேசினாருன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இதோட லாஜிக் என்ன? இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும்ல. நீங்கள் போகிறீங்க, பாண்டிச்சேரி சிஎம்மை பாராட்டுறோன்ற கான்ஷியஸோடு அவர் இதை செஞ்சுருக்காரு. தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. இந்த லைனில் ஸ்பீச்சு இந்த வாசகங்களோடு எழுதியதன் காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? பிளாஸ்ட்டு பல விமர்சனங்களை சந்தித்ததன் காரணம். நோ, ஒய் ரங்கசாமி நீட்ஸ் டு பி அப்ரிஷியேட்டட். அங்கே கூட்டணி கணக்கு போட்டு புதுச்சேரியில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும். எஸ், ரங்கசாமியோடு இணைந்து தாவேக்க என்ஆர் காங்கிரஸ், என்ஆர் சிஎம், புஷி டெபுட்டி சிஎம் கட்சி ஆரம்பித்து 3 வருஷத்தில் அதிமுக ஆட்சியை பிடித்தது என்று பெருமையோடு சொன்னாரா? அந்த ஆட்சி 4 மாதத்துலேயே கவுந்துச்சுன்றதை ஏன் சொல்லலை? என்ன சார் சொல்கிறீங்க? அதான் பாண்டிச்சேரி. நேற்று தைல பொறுத்து கதையெல்லாம் சொன்னேன் நான். அதான் பாண்டிச்சேரி. சரியா? வசதியான கதை எடுத்துக்கிறது. எம்ஜிஆருக்கும் கடைசி வரைக்கும் கை வரலையா பாண்டிச்சேரி? இதை இன்னைக்கு இன்னொன்று புது கட்சி லஜக் தொடங்கப்பட்டுச்சு சார். ஒரு புதிய புரட்சி பூபாலம் புதுவையில் கேட்கிறது. ரைமிங் வருதா? லஜக். ஸோ அவ்வளவு எளிதாக கை வராது. சரிங்களா? இன்னொன்று, சரிப்பா இந்த ஐடியா நல்ல ஐடியான்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். என்ஆர் வந்துடுவாரா? எனக்கு நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க உங்களை வந்து நல்லா ஆட்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கசாமி அவர்கிட்ட கேட்குறாங்க. நன்றி கிளம்பிட்டார் சார். ஏன் இருந்து சொல்ல வேண்டியது தானே? அவரும் அங்கே ஒன்றும் சந்தோஷமாக ஆட்சி பண்ணல, எதையுமே கொடுக்க மாட்டாங்க. இங்கே நம்ம சொல்கிறத கவர்னர் கேட்கணும், சட்டம். அங்கே கவர்னர் சொல்கிறதான் நீ கேட்கணும். சரியா? இதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கவர்னர் மாளிகை வாசலில் போய் ரோட்டில் உட்காண்டாரியா? தம்மா என்ன கிரண்பேடின்னு ஒரு அதிகாரி, தம்மா என்ன ஆட்சியை நடத்த விட மாட்டேங்குது, என்ன விட்டுருங்க, என்னால் முடியலங்க, ஜனங்க எனக்கு ஓட்டு போட்டிருக்கு, நான் என்னங்க ஜனங்களுக்கு ஏதாவது செய்கிறதா இல்லையா, எல்லா ஃபைலையும் கட்டி வச்சுருந்தேன், நான் என்ன தாங்க பண்ணுறது? அந்த அம்மா பைக் எடுத்துட்டு நைட் ரவுண்ட்ஸ் போவாங்க பைக்கில். பல பைத்தியங்களை உருவாக்கி இருக்குது பிஜேபி. அப்புறம் தூக்கி குப்பை மாதிரி போட்டாங்க. நீங்கள் அடையாளம் இல்லாமல் இருக்கிறார். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட்டா? சரி, இப்போது இந்த அப்ரோச் ரைட்டா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். நல்ல ஐடியாவா விஜய் பண்ணுறது? இப்போது சார் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் ஒரே டைமில் தேர்தல் வரப்போகுது. ஆமாம்மா, சைமல்டேனியஸ். அப்புறம் எதுக்கு சார் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சாரு? தெரியாமல் வச்சிட்டாங்கம்மா, விடுங்கம்மா. கேரளாவில் கூட இப்போ போட்டி போட முடியல, உதான் காண்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அகில இந்திய தமிழக வெற்றி கழகம் சரியா இருக்கா சார்? அகில இந்தியா அப்புறம் என்ன தமிழக? இப்படி ஒரு லாஜிக் பிரச்சனை வரா மாதிரி வேற ஆல்ரெடி கட்சிக்கு தப்பாக பேர் வச்சிருக்காங்களே சார். இதுலேயே முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல வெற்றி கழகத்துக்கு இக்கு வருமா வராதுன்ட்டு அது ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிச்சு, ஞாபகம் இருக்கா? ஸோ உங்களோட லட்சியம் தமிழ்நாட்டில் சிஎம் ஆகுறதுன்னு சொல்லி தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க. தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்தது அதனால்தான்.
இப்போ எண்ணெயிலேருந்து உங்களுக்கு திடீர்னு இந்த புது ஆசை வந்துச்சு. ஆதவ் சொன்ன அன்னைக்கு இருந்து ஆமாம், வேற ஒன்றும் இல்லைம்மா ரீசனு. கடந்த 1 மாதங்களாவே சொல்லி ஊதிருப்பாங்க. ஈஸியா இருக்கும் போல இருக்கே. புதுவையிலும் தாவேக்க கொடி பட்டொலி வீசி பறக்கும், பட்டல் வீசி பறக்கும் அப்படின்னாங்க. வரப்போற புதுச்சேரி தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொலி வீசி பறக்கும். அப்போது நீ பாண்டிச்சேரிக்காரனாக இருந்தால் தமிழகத்தை வெற்றி பெற வைக்கிற ஒரு கழகத்துக்கு நீ ஏன்பா ஓட்டு போட போகிற? புதுவை வெற்றி கழகம் ஐயே நான் போடுறேன் நினைப்போமா நினைக்க மாட்டோமா? யாராக இருந்தாலும் அந்தந்த ஊருக்காரனுக்கு அந்தந்த ஊர் பெருமை, அந்த கலாச்சாரமே வேறு. நீ அங்கே போய் ஊருக்கு தெரு பேரெல்லாம் பார்த்தோன்னா வாயிலே நுழையாது. இல்லை சார், இன்னொன்று என்னமோ சொன்னார், இந்தியாவிலே வந்துட்டு புதுச்சேரியில் தான் ரேஷன் கடை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அங்கே போய் ப்ரெஸ் மீட் எடுக்கிறாங்க எல்லாத்துட்டையும். போன வாரம் தாங்க ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி வந்துன்றாங்க சார். எந்த அளவுக்கு அவரோட வியூ வகுப்பால் ரிசர்ச் டீம் இருக்குது தெரியுதா? சரி, இதுக்கு வாங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த அப்ரோச் ரைட்டா ஒர்க் ஆகுமா? ரங்கசாமி வந்துடுவார கூட்டணிக்கு? எனக்கு ஒன்றும் வர மாதிரிலாம் தெரியல சார். ஏன் போகக்கூடாது? வெற்றி எளிதல்லவா? பிஜேபி உடனுமே. ஏன்ப்பா அப்படி சொல்கிற? அதான் இப்போ வேற ஏதோ மருந்து ஊழல ஏதோ ஒன்று நடந்துக்கிருக்கு. முடியை பிடிச்சி வச்சுருக்காங்க நகர விடாமல். அது மட்டும் அல்லாமல் வாழும் காமராஜரின் வண்டவாளங்கள் அனைத்தும் பிஜேபிக்கு தெரியும். அவ்வளோ மேட்ரு இருக்குது. சொத்து லிஸ்ட்டு பார்த்தீங்கல்ல, தொல்தலான்னு சட்டை போட்டு சுற்றுற பேச்சுலருக்கு எதுக்கு உனக்கு இவ்வளோ சொத்து நான் கேட்குறேன். இது கணக்கில் காட்டியது போதுமா? நேற்று கூட டிவி இல்லாமல் ஃபோனில் பார்க்குறாரு சார். பத்தியா? அப்படி தான் இதெல்லாம். இதை 10 பேர் வீடியோ எடுக்க விடுவார். எடுத்து எக்ஸல்லாம் வெளியே வந்துச்சு. இந்த நேரத்தில் தான் இந்த கதையை சொருக முடியும், அதனால் சொருகிறேன். இப்போ தும்முனாதான் சரியா இருக்கு. கரெக்டாக இருக்கும். அண்ணாமலைக்கு சர்வீஸில் சேர்ந்ததுலேருந்தே அரசியல் ஆசை இருக்குது. ஓகேவா? கர்நாடகாவில் அவர் ஒரு மாவட்டத்தின் எஸ்பியாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார். ஒரு 10-11 மணி இருக்கும். வண்டி இவரோட பெட்ரோல் ஜீப்பு போயிட்டுருக்கு. போன உடனே ஒரு காரு பஞ்சர் ஆகிடுது. ஒய்ஃப் நின்றுட்டுருக்காங்க. ஹஸ்பண்டு ஸ்டெப்னி மாற்றுறாரு ஜாக்கி போட்டு. அண்ணாமலை டிரைவர் எடுப்பி எப்போ கொஞ்சம் மாற்றி கொடுப்பானா முடிஞ்சு போச்சு இல்லையா? இவரே போய் யூ மூவ்னு சொல்லிட்டு இவரே போய் ஸ்டெப்னி மாற்றுறாரு. இது அப்படியே வீடியோ எடுத்து மறுநாள் உள்ளூர் சேனல்லாம் நள்ளிரவில் சிக்கிய தம்பதியினருக்கு தானே கார் ஸ்டெப்னியை மாற்றி கொடுத்தேன். அது வீடியோ எடுக்குதுன்னே பக்கத்தில் பின்னாடி ஒருத்தன் கான்ஸ்டபிள் ஒருத்தனை போட்டு வச்சுக்கிட்டு இதெல்லாம் பில்டு பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் லேட்டாக வரலான்னு திங்க் பண்ணியிருப்பார். நம்ம ஊரில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே சார் ஒரு பொலிட்டீஷியனா. நிறைய பேருக்கு அந்த கலை கை வரல அப்படிங்கிறது தானே சார் உண்மை. எல்லாராலையும் ஆயிட முடியாது சரியா? நான் அதை மறுக்கல. ஆனால் கொஞ்சோண்டாவது நேர்மைன்னு ஒன்று வேணும்ல. அவ்வளோ பெரும் முட்டா போயில்லைங்களா? அவ்வளோ பெரிய கட்சி இந்தியாவை எவனுமே அரசியல் செய்ய முடியாத அளவுக்கு போட்டு இந்தியாவில் ஒரு கட்சி விடாமல் மென்னியை பிடிச்சி முறுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சிக்கிட்ட போய் வேலை காட்டுறியப்பா, விடுவாங்களாப்பா? குஜராத்தில் மோடி ஒரு தொகுதி, அந்த தொகுதி பேர் மறந்துட்டேன், அந்த தொகுதி காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே ஜூனியர் யார் இருந்தாலே நான் காலி பண்ணி தருமா? எல்லாம் முடியாது போ, நேற்று ஆளுக்கெல்லாம் காலி பண்ணி தர முடியாதுன்னு ஒருவர் சொல்கிறார். அவர் குஜராத்தின் உள்துறை அமைச்சர். அடையாளம் தெரியாத நபர்களால் சுடப்பட்டு ஒரு சில ஆண்டுகளில் இறந்தார். இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல யார் சுட்டாங்கன்னு. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அங்கே போய் நீ சண்டை போட்டேன்னா மோடியை எதிர்த்து பேசினார். அந்த குஜராத் கலவரத்தில் மோடிக்கு பங்கு இருக்குன்னு சொன்னார்ன்ற காரணத்துக்காக 22 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு கஸ்டோடியல் டெத்து கேஸை எடுத்து லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை ஜெயிலில் வச்சுருக்காங்கப்பா, சஞ்சீவ் பட்டுன்னு. அவங்கக்கிட்ட போய் நம்ம வேலையை காட்டலாமா? ஸோ இப்போ திருப்பி புதுவைக்கு வருவான். சரி, நல்ல ஸ்ட்ராட்டஜி அது. ஒரு ஷார்ட் டைமில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு அவர் ஒத்துக்கு வரான்னு தெரில. உனக்கு அரசியல் இன்னும் புரியலன்றது தெரியுதா? இப்படி மேடையில் பாராட்டி பேசினா நம்மளை பாராட்டி பேசிட்டாரு, யோ பிஜேபி போங்கயா தம்பி என்னை பாராட்டிட்டார், நான் அங்கே போய் கூட்டணி வைக்கிறேன்ட்டு வைப்பாங்களாப்பா? தேஜாவு. ஸோ விக்ரவாண்டியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார்ல, அதே மாதிரி தானே இப்போ இது. ஆமாம். சரி, அங்கே சொன்னீங்களே யார் வந்தா? அந்த குல்லா போட்ட பாயை தவிர இது வரைக்கும் யாரும் கூட்டணிக்கு வரல. ஸோ ஒரு அரசியல் கூட்டணி இப்படி நடக்கும் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தானா உங்களது அரசியல் அறிவு இருக்கிறது? புதுவையில் போய் புதுவை பிரச்சனையை பேசணும்ப்பா. அங்கே போய் திமுக யாரும் நம்பாதீங்கன்றது. திமுக நம்பாதீங்கன்னா அங்கே சரி இடத்துல போய் அரசியல் பண்ணுறீங்கன்னா அங்கே ஆளும் அரசை விமர்சனம் செய்வது தான் சரியான அரசியல். தமிழ்நாட்டில் அதுதான் பண்ணுறாங்க. அங்கே திமுக ஆட்சியில் இருக்கு. அங்கே போய் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி விமர்சனம் பண்ணுவாராம். ஆனால் கூட்டணியில் முதல்வராக இருக்கக்கூடிய ரங்கசாமியை பாராட்டுவாராம். காவல்துறை சிறப்பான பாதுகாப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லுவாராம். அந்த காவல்துறையோட அமைச்சராக இருப்பவர் பிஜேபியை சேர்ந்த நமச்சிவாயம். ஆனால் ஒன்றிய அரசு வஞ்சிக்குதான். யோ அவங்க கவர்மெண்ட்டியா? இன்னொன்று வேறு பேசியிருக்காரு பார்த்தீங்களா? ஒரு அமைச்சருக்கு 200 நாள் ஆச்சு, அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க, ஆனால் இலாக்காவே ஒதுக்கலை. சரி, ரைட்டு. முக்கியமான பாயிண்ட்டுப்பா. அவர் பேசுனதுல இதுதான் சரியான பாயிண்ட்டு. சரி, அந்த அமைச்சர் எந்த கட்சி? பிஜேபி. உனக்கு என்ன வந்துச்சு? ஜான்குமாரே சந்தோஷமா இருக்காரு. இலாக்கா இல்லாத அமைச்சர். இலாக்கா இருந்தாலும் ஆஃபீஸுக்கு போகணும். இப்போ பாரு எனக்கு ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்கு. டே மந்திரின்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றி நிற்கிறாரு. நேற்று பேட்டி எடுத்தப்ப சொல்கிறாரு சார், நேற்று விஜய் அவர்கள் பேசுனதுக்கு நன்றி. அவருக்கு
இப்போ விஜய் சொன்ன பிறகாவது இலாக்கா கொடுக்குறாங்கன்னு பார்த்தா கொடுக்க மாட்டானுங்களே கல்லெஞ்சக்காரனுங்கன்ட்டு அவரோட வேதனை அவருக்கு. நாங்கள் தான் உன்னை மந்திரி ஆகிறோம், நீ என்ன லஜ கட்சிக்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு சுற்றி நிற்கிற அப்படின்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? ஜேசிஎம் மன்றத்தின் சார்பாக அவர் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை நலத்திட்டங்களை ஒரு திரு சார்ல்ஸ் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார். அதில் சார்ல்ஸ் படத்துக்கு நிகராக ஜான்குமாரோட படம் இருக்குதுன்னா உனக்கு எப்படி இலாக்கா தருவாங்க? இன்னொன்று, இந்த இருக்கிற 80 நாள் நீ இலாக்கா வாங்கி தான் என்ன பண்ண போகிற? நீ உன் மேலே சஸ்பெக்ட்னு வச்சுட்டாங்கன்னா இந்தப்பா மந்திரி பதவி தானே வேணும், இந்த வச்சுக்கோ. இலாக்காவை கேட்டால் மந்திரி தானே கேட்ட, உங்களுக்கு என்னங்க? இப்போ ஜான்குமாருக்கு இப்போ இலாக்கா கொடுத்துட்டா இதனால மக்களுக்கு என்ன பயன்? இது எதுக்கு பேசுறாரு? இல்ல இந்த சம்பவம் வந்துட்டு சிறுபான்மையினரை ஒடுக்குறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு சம்பவம் மாதிரி. இதெல்லாம் ஆட்சிக்கு இருக்கு. அவர் சிறுபான்மையினரா பல கோடிகளுக்கு அதிபர் அந்த ஜான்குமார் ஒரு பையன் ரிச்சர்டு. இன்னொன்று, பிஜேபியில் சிறுபான்மையினருக்கு என்ன வேலை? நெக்ஸ்ட்டு, நீ எதுக்கு அங்கே உட்காந்துருக்க? அங்கே போய் நின்றுக்கிட்டு திமுக எதுக்கே திட்டின்னு இருக்கிற? உங்களை அரசியல் செய்ய விட மாட்டாங்க. நாம் இந்த கூட்டணிக்கான சாத்தியக்கூறுகள் இருந்த சமயத்தில் நாம் பேசியிருக்கிறோம். நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா வேலையும் இந்த கட்சி பார்த்துக்கும். ஒய்யாரமாக சவாரி பண்ணிட்டு நேராக அசம்பிளிக்கு போகிற வேலை மட்டும்தான் உங்களுக்கு. கரெக்டாக? அது உங்களுக்கு நல்லது என்று சொன்னோம். நீங்கள் இன்றைக்கி ஜூனியர் விடனில் ஒரு பிரில்லியண்ட் கவர் ஸ்டோரி வந்திருக்கு. வேகம் எடுக்காத தாவேக்க குமுறும் நிர்வாகிகள், சுணக்கத்தில் விஜய். ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அவ்வளவும் உண்மை. இந்த யோயோ கட்சியினர் ஜூனியர் விடனை வாங்கி இந்த அட்டைப்பட கட்டுரையை தயவு செய்து படியுங்கள். அதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். முக்கியமான போர்ஷன்ஸ் மட்டும் நான் பார்க்குறேன். இது விகடன் வன்மமா சார்? எக்ஸாக்ட்லி மேன், யூர் ரைட். தாவேக்க தொண்டர்கள் விவரம் தெரியாதவங்களாம் இல்லை, அவங்களுக்கும் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுது. மூளைக்கு தெரியுது, மனசுக்கு புரியலை. என்ன லவ்வாக பண்ணுறீங்க? ஏடிஎம்கே பரபரப்பரன்ட்டு வேலை செஞ்சுருக்குது. திமுக பூத்து கமிட்டி அது இதுன்னு போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கு. அமமுக கூட விருப்ப மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவுக்கு நாங்கள் தான் எதிரி, 27% வாக்குகளை வைத்திருக்கிறோம் என்று முழங்கிய தாவேக்க என்னதான் பண்ணுதுன்னு தெரியாமல் அந்த கட்சியினரே குழம்பி போயிருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனைக்கு மட்டுமல்ல, அன்றாட அரசியல் நிகழ்வுகளில் கூட கட்சி மேலிடத்திடம் கனத்த மௌனம்தான் நிலவுகிறது. நாடே பரபரப்பான திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கட்சி நிலைப்பாடு என்னவென்று கட்சிக்காரர்களுக்கே தெரியவில்லை. தென்காசியில் காவலருக்கு அருவாள் வெட்டு, திமுக வழக்கறிஞர் கொலை என்று நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு மோசமாகி வரும் சூழலில் அது குறித்து ஒரு அறிக்கை கூட இல்லை. கரூர் சம்பவத்துக்கு முன்பு வரை வாரத்திற்கு ஒரு முறையாவது வெளியில் தலை காட்டுவார் விஜய். இப்போது அதுவும் இல்லை. கட்சிக்குள் உட்கட்சி பஞ்சாயத்து கொழுந்து விட்டு எரிகிறது. இதையெல்லாம் சரி செய்யாமல் தலைவர் அமைதியாக இருப்பதை பார்த்தால் ஆவேசமாக ஆரம்பித்த அரசியல் பயணத்தில் திடீரென சுணங்கி விட்டாரோ என்று கட்சியினர் எல்லாம் சந்தேகத்தில் கலங்கி போயிருக்கிறார்கள் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் தொடர்ந்து கட்டுற. பிப்ரவரி மாதம் தாவேக்காவோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் பேசும்போது அடுத்த 62 வாரங்களுக்கு நாம தான் எதிர்க்கட்சி அப்படின்ட்டு பேசினார். இது வரைக்கும் 2 போராட்டங்களை தான் தாவேக்கா நடத்திருக்கு. ஒன்று இந்த வாக்காளர் திருத்தத்துக்கு எதிரான போராட்டம், இன்னொன்று அந்த கஸ்டோடியல் வயலன்ஸ் அண்ட் டெத்துக்கு எதிரான போராட்டம். இதில் ஒன்றில் தான் விஜய் கலந்துக்கிட்டு இருக்காரு. மற்ற விஷயங்களில் கண்டன அறிக்கை கூட விஜய்கிட்டேருந்து வரலை. தாவேக்காவுக்கு பலமாக இருப்பது பட்டியலின சமூகத்தினர் தான். ஆனால் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த நெல்லை கவின் கொல்லப்பட்ட போது அந்த விஷயத்தை தொடாமலே சென்று விட்டார் தலைவர். திருப்பரங்குன்ற விவகாரத்திலும் அவர் அமைதி காப்பதால் தாவேக்க பக்கம் வர தயாராக இருக்கும் சிறுபான்மையின் சமூகத்தினரும் கூட யோசிக்கிறார்கள். லோக்கலில் உள்ள பிரச்சனைகளை எடுத்து பேசினால்தான் அதை வைத்து கட்சியை வளர்க்க முடியும். ஆனால் எதற்குமே ரியாக்ட் செய்யாமல் இருப்பதால் எங்களால் களத்தில் அரசியல் செய்ய முடியவில்லைன்னு தாவேக்க தொண்டர்களே சொல்கிறாங்க. தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்ட அமைப்புகளுக்கு இன்னும் மாவட்ட செயலாளர்களே நியமிக்கப்படவில்லை. கிளைக்கழகம், பூத் கமிட்டிகள் கட்டமைக்கப்படவில்லை. ஒரு சில மாவட்டங்களை தவிர இதர மாவட்டங்களில் ஒன்றியம், நகரம், பேரூர் நிர்வாகிகள் இன்னும் நியமிக்கப்படவில்லை. பொறுப்பாளர்களுக்கு அதிகாரம் இல்லாததால் கீழ்மட்டத்தில் கட்சி இயங்காமல் முடங்கி கிடக்கிறது. தலைவர் விஜய்க்கு மகளிர் செல்வாக்கு மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் மகளிர் அணியில் கூட இன்னும் நியமனங்கள் நடைபெறவில்லை. கட்சியோட கொள்கை தலைவர்னு இந்த வேலு நாச்சியார் இவங்களெல்லாம் நீங்கள் போட்டிங்க. ஆனால் கவர்மெண்ட்டு பாலத்துக்கு வேலு நாச்சியார் பாலம்னு வச்சு திமுக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுச்சு. அந்த 5 தலைவர்களை மக்களிடம் கொண்டு செல்றதுக்கு எந்த வேலையுமே செய்யலை. ஒவ்வொரு கட்சியிலையும் வேட்பாளர் தேர்வு வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் இன்னும் காங்கிரஸ் வரும்ன்ட்டு உட்காந்துக்கின்னு இருக்கோம். ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா தான் விஜய் கட்சி ஆஃபீஸ் பக்கமே வர்றாரு. தேர்தல் நெருங்கும் நிலையில் மாவட்ட செயலாளர்களிடம் கருத்துக்களை கேட்பதோ பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை ஆய்வு செய்வதோ இல்லை. அவருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே பெரிய அளவில் இடைவெளி விழுந்துவிட்டது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் மொத்தமாகவே சுணங்கி போயிருக்கிறார் தலைவர் விஜய்.
1.5 கோடி வீட்டுக்கு ஒரு ஓட்டு என்ற திட்டத்தோடு வியூகம் அமைக்கும் மேலிடம் அதை வாக்குப்பெட்டிக்குள் கொண்டு வர வியூகம் வகுத்தால்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இதே நிலை நீடித்தால் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைப்பது கஷ்டம்தான். எதிர்பார்த்த ரிசல்ட் அவங்க வேறு ஏதோ எதிர்பார்த்துருங்க. நான் சொல்கிறேன் 233 தொகுதியில் டெபாசிட் இழப்பார்கள். இதுதான் எதிர்பார்க்குற ரிசல்ட். நீங்கள் 20%லாம் நீங்கள் தொடுவீங்க. 28% இன்றைக்கி சர்வே எடுக்கும்போது சொல்லுவாங்க, அவனை கொண்டு போய் பூத்தில் ஓட்டு போட வைக்கணும்ல. தாவேக மேல்மட்டத்தில் உட்கட்சி யுத்தம் தீப்பிடித்திருக்கிறது. விஜயை சுற்றி இருக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்த், வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியில் தொடங்கி புதிதாக சேர்ந்திருக்கும் செங்கோட்டையின் வரையில் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்வதால் முரண்பாடுகள் வெடித்து கிளம்புகின்றன. தாவேக நிர்வாகிகள் குமுறுவதை வைத்து பார்த்தால் தாவேக வண்டி தற்போது ஆஃப் ஆகி நிற்பது தெளிவாகவே தெரிகிறது. பொதுமக்களை பார்க்கத்தானே எஸ்ஓபி, காவல்துறை அனுமதி எல்லாம், எங்களை பார்க்கறதுக்கு எதுக்கு அனுமதி? யாரு சார்? கட்சி தொண்டர்கள் பார்க்கறதுக்கு எதுக்கு அனுமதி என்று அவர்கள் கேட்பதில் நியாயம் இருக்கவே செய்கிறது. அன்றாட அரசியல் நிகழ்வுகளில் கூட தலைமையிடமிருந்து ஒரு தெளிவான டைரக்ஷன் கிடைக்காததால் ரொம்பவே குழம்பி போயிருக்கிறார்கள் தாவேக நிர்வாகிகள். அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் விஜய் ஓர் அரசியல் கட்சியின் தலைவராக பொறுப்புடனும் தீவிரமாகவும் செயல்பட வேண்டும் என்பதுதான். உங்க விஜய் உயிரென வர்றேன் நான் என்று உதட்டளவில் சொன்னால் மட்டும் போதாது, மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வேண்டும். இனியாவது ஓர் அரசியல்வாதியாக ஆக்டிவாக களத்துக்கு வருவாரா விஜய்னு போட்டிருக்காங்க. இப்போ நான் படித்த முக்கியமான போர்ஷன்ஸ் தான். இதில் ஏதாவது தவறுதலாக வன்மத்தை கோட்டுற மாதிரி உண்மைக்கு புறம்பா ஏதாவது இருக்கா? அதுதாங்க சார், நம்ம பேசி இருக்கோம், ரொம்ப மெயினான இஷ்யூக்கள்லாம் மௌனம் காக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்க, அவங்க நிர்வாகிகளுக்கு திருப்பரங்குன்றம் விஷயத்துல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் 2 தரப்பும் திருப்பரங்குன்ற விஷயத்துல கத்தி எடுத்து கரே முறைன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததை பத்தி பேச போறோம். எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க? பார்லிமெண்ட்டுக்கு போயிடுச்சுங்க. எவ்வளோ பெரிய விஷயம். ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமா இல்லையா? அப்ப அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்காத போது நிர்வாகிகளுக்கு அது ஒரு குழப்பத்தை கொடுக்கும்ல சார். ஏமா நீங்க தானமா கைடு பண்ணணும் பார்ட்டியோட லைன் என்னன்றத. இந்த ஏடிஎம்கேல இந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் பேசுறதெல்லாம் பாருங்க. பார்ட்டி ஒரு லைன் எடுக்கும், எடப்பாடி ஒரு அறிக்கை கொடுப்பாரு, அவ்வளோதான். அந்த அறிக்கை பிடிச்சி எல்லாபடியா பார்த்து இல்லை எங்க ஸ்டாண்டுன்னு பேசுவாங்க. கோவை சத்தியன் அந்த பார்ட்டி லைன் தெரிஞ்சவனு தான் கோவை சத்தியனோ மற்ற ஸ்போக்ஸ் பர்சன்ஸோ பேசுவார்கள் இல்லையா? ஏன்னா இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல அவர் மௌனமா இருக்கிறது தான் சரின்னு சில பேர் சொல்றாங்க. அதுக்கு சைலன்ஸ் இஸ் நாட் an ஆப்ஷன். பயந்தாங்கொழி நீ எப்படி கருத்து இல்லாமல் இருக்க முடியும்? ஒரு அரசியல்வாதிக்கு எப்படி கருத்து இல்லாமல் இருக்க முடியும்? எதுக்கு அரசியல் பண்ற? இங்கே சூப்பர் ஸ்டாராக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட யாருமே கருத்து கேட்க போகிறது இல்லை. இப்போ ரஜினிகிட்ட எல்லாம் மைக்க போகிறது இல்லை. முன்னாடிலாம் எதுக்கு எடுத்தாலும் கேட்பாங்க அவர்கிட்ட கருத்து, தெரியுமா? வெளில வந்த போது மைக்க போட்டுருவாங்க. திருப்பரங்குன்றம் விஷயமாவது சென்சிட்டிவான விஷயம். டிஜிபி விவகாரத்துல கூட கருத்து கிடையாது. எதுலும் என்ன திருப்பரங்குன்றத்துலையும் பேசணுமா? உங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாருமா? நீங்க மைனாரிட்டியை டார்கெட் பண்றீங்கம்மா. அப்போ இந்த மாதிரி தேவையில்லாமல் குழப்பத்தை விளைவிக்குது. பிஜேபி தானே அதை பண்ணுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை நீதிபதியை பற்றிலாம் நான் எதுவும் பேச சொல்லலை. இது கிறுக்கு பசங்க பண்ணுற மாதிரிலாம் நான் உங்களை பண்ண சொல்லலை. பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுது. சொல்லுங்க, சொல்லல. கரூர் கேஸ் இருக்கே. அப்போ வாய் மூட்டை அமைதியா இருங்க. இந்த விகடனில் வேற இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. அது இந்த சிபிஐ விசாரணை நடந்துருக்குல்ல சார், கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் அவர்களை மாட்டி விடுற மாதிரியே கேள்விகள்லாம் கேட்குறாங்களா விசாரணை கலைக்கிறவங்ககிட்ட? எதுக்கு? அதான் விஜய் அவர்களை அவர் பிஜேபி கூப்பிட்டு பார்த்தாங்களாம், கூட்டணிக்கு வான்னு சொல்லிட்டு ஆள்லாம் அனுப்பிவிட்டாங்களாம். விஜய் அவர்களுக்கு கண்டுக்கவே இல்லையா? சரி நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு போட்டுருக்கு. இதெல்லாம் பிஜேபி செய்யாத கட்சி கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் அந்த நியூஸ் இன்கரெக்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சொல்லுது போல் தே ஆர் நாட் கிங். விஜய் தனியாக நிற்கணும், அதுதான் என்டிஏக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த அலையன்ஸு, காஸ்ட் அரித்மெட்டிக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதன் மூலமாக அந்த ஃபஸ்ட்டு பாஸ்ட் தி போஸ்ட்டில் லொடுக்குன்னு புந்து நடுவில் ஓடிந்துடலான்றது தான் என் பிளான். இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதாவது சார், மொத்தம் 10 ஓட்டு இருக்குது அப்படின்னா 4 ஓட்டு அதிமுகவுக்கு விழுகுது, 6 ஓட்டுக்கு திமுகவுக்கு விழுகுதுன்னு வைங்களேன். 3 ஓட்டை தாவேகா பகிர்ந்துக்கணும், 3 ஓட்டை திமுக பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. வெறும் 4 எடுத்துட்டு ஜெயிச்சுட்டு வந்துடலாம். நீ இதே தான் இது எளிமைப்படுத்தி சொல்லிட்டாங்க மாலதி. அப்படி இருக்கும்போது இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று, அதில் பிஜேபியோட குறி திமுகப்பா தேர்தல் நெருக்கத்தில் இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜின்னு ஒரு உருட்டுனா எப்படி இருக்கும்? கான்ஷியஸாக யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. இதை அவரே இதை செய்திருப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒருவேளை எங்களுக்கு அப்படி எவிடன்ஸ் கிடச்சிருக்குன்னு உருட்டுனா கிடச்சிருக்கு, விசாரணைக்கு வாங்கண்டா முடிஞ்சு பண்ணுவாங்க. வரும் வரும் வரும். ரொம்ப ஏளனமாக டாமியை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களே இவ்வளோ நாள். போச்சு மொக்கையாயிடுச்சுன்னு நடக்குது அன்றைக்கி. இன்றைக்கி என்னங்க சார், கோடம்பாக்கம், டி நகர் போன்ற இடங்கள்லாம் இடி ரைடு. சொன்னேன்னா டிசம்பர் மாதம் தமிழகத்துக்கு திருவிழா என்று சொன்னேன்னா அக்டோபர்லேயே சொன்னேன்னு நினைக்கிறேன் நான். நேற்றும் வருவாய்த்துறை வேற காஞ்சிபுரம் அப்புறம் திருவள்ளூர் போன்ற இடங்கள்லாம் வைர நகை கடைகளில் வைர நகை கடை, சோலார் எனர்ஜி கம்பெனி அதில் ஒன்று இருந்திருக்கும், ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருந்திருக்கும்.
மாப்பிள்ளை பணம் இருக்குதுல்ல. இப்போ இந்த போடி போடியில் 5 நாட்களாக நடைபெற்ற அந்த ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அண்ட் இடி சோதனைகள் இன்று தான் நிறைவடைந்திருக்கிறது. மூட்டை மூட்டையாக ஆவணங்களை அள்ளி செல்கிறார்கள் அதிகாரிகள் பைகளில். அண்டு அந்த ராஜராஜேஸ்வரி அண்ட் அந்த சங்கர், அந்த திமுக நிர்வாகிகள், அவங்க 2 பேருக்கும் சம்மன் கொடுத்துட்டு நாங்கள் சொல்லும்போது அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டாங்க. அவங்ககிட்ட ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கியிருக்காங்க. அந்த ஏலக்காய் பிஸ்னஸில், சட்டவிரோதமாக செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸில் காங்கிரஸ் முன்னாள் எம்பி திரு ஹாரூன் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சந்தேகப்படுகிறார். அவர் ஒரு சட்டவிரோதமான ஜிஎஸ்டிலாம் இல்லாத ஒரு ஆக்ஷன் ஒன்று நடத்தி அவர் தனியாக பெரிய லெவலில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டேக்ஸ் இவேஷன் மட்டும் 10,000 கோடி இருக்குன்றாங்க. ஸோ அந்த சங்கர் மாப்பிள்ளைக்கு முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற அடிப்படையில் சங்கரை பிடிச்சி உழுகிறதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. இன்றைக்கி இவங்க மாலதி சொன்ன இந்த சர்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆரம்பிச்சிருக்கு. விவரங்களை நாளைக்கு விரிவாக பதிவு செய்கிறேன். வந்துக்கிட்டே இருக்கும். வரி ஏய்ப்பே 10,000 கோடினா லாபம் எவ்வளோ சார்? நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஓகேவா? நம்மளுக்கு எங்கே வருது? தீபாவளி பொங்கலுக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறீங்களா? ஹைப்போதெட்டிக்கலாக வருது. எவ்வளோம்மா ஜிஎஸ்டி? 18%. 18%. அப்போது இந்த 18% நம்ம கட்டாமல் ஏமாற்றணுன்னா எவ்வளோ லாபம்? இது ஏலக்காய் பிஸ்னஸ்லேயும் இது போன்ற பெரிய அளவில் இருக்கும். அதனால் ஏமாத்துறாங்க. இன்னொன்று, எடுத்த உடனேயே இந்த தவறுகளை ஏஜென்சி நினச்சா தடுத்துருக்க முடியும். பஸ் பண்ணிட்டு பஸ் நாங்கள் எலெக்ஷன் கிட்ட ஒட்டி வரோம். they'll give you long rope. ஆமாம். இந்த கிட்டத்தட்ட திரு கேநீர் அவர்கள் வீடு, அலுவலகங்களில், அந்த நிறுவனங்களில் சோதனை நடத்தி 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெடிகேட் அஃபென்ஸே க்ளோஸ் ஆகிடுச்சு. 1 வருஷம் இருக்கும். இப்போ ஏன்ப்பா லெட்டர் எழுதுறாங்க டிஜிபிக்கு? அந்த லெட்டரை பார்த்துட்டு அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. பொறுப்பு டிஜிபி இல்லை, உண்மையிலே அதனால தானா இல்லை வேற எதுனா? 1000 ப்ரெஷர் இருக்கும்ப்பா. ஒரு திரு வெங்கட்ராமன் நான் ஒரு பார்த்து 2-3 முறை சந்தித்து பேசியிருக்கேன். மிகச்சிறந்த அதிகாரி. இந்த கழிச்சடைங்கிட்ட ஏன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருன்றது தான் எனக்கு தெரியல. இல்லை, ஸ்ட்ரெஸ்னால நெஞ்சு வலி வந்துருச்சா? எப்படிமா ஹெச்ஓபிஎஃப் பொம்மை டிஜிபியாக உட்கார வச்சுருக்காங்க. அங்கே நடக்கிற எதுவுமே அவருக்கு பிடிக்காது. நல்லா தெரியும் எனக்கு. எதுவுமே அவருக்கு உடன்பாடாக இருக்குது. அவர் உட்காந்துருக்க இந்த பதவியே அவருக்கு உடன்பாடானது இல்லை. என்ன சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இன்னொன்று, என்னதான் இருந்தாலும் நான் சொல்கிறேன்ல, அடிப்படையில் நல்ல மனுஷன் இருந்தார். இவங்கள மாதிரி தக்ஸ் கிடையாது அவர். சரியா? அதாவது பஞ்சமா பாதகங்களையும் பதவிக்காக செய்ய தயங்காதவர்கள் தான் இன்று அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அவர் அந்த மாதிரி ஆள் இல்லை. வெரி ப்ரொஃபஷனல் மேன். அவரை மாதிரி ஒரு ப்ரீடில் அவர் தான் கடைசி அப்படின்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே வீட்டில் ஆடல் இல்லாத ஒரே அதிகாரி அவர் தான். டிஜிபி, எஸ்பி வீட்டில் 10-12 பேர் இருப்பாங்க. திரு வெங்கட்ராமன் அவர்கள் அந்த மாதிரி ஒரு அதிகாரி. அப்படி இருக்கும்போது இந்த அல்வா அதிகாரி, அருட்தந்தை, இவங்க எல்லாம் செய்கிறத பார்த்து அவர் மனசுக்குள்ளே இந்த வேதனை சேர்ந்து அக்யூமுலேட் ஆகிட்டே தானே இருந்திருக்கும். டிஜி அட்மினிஸ்ட்ரேஷனாகவோ, டிஜி ஹெட் குவார்ட்டர்ஸாகவோ, ஆர் டிஜி ஃபயர் சர்வீஸாக இருந்திருந்தால் கூட சந்தோஷமாக இருந்துருப்பார். இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்காதுன்றேன். கண் முன்னாடி பார்க்குறாரு, ஐயோ அநியாயம் பண்ணுறாங்களேன்ட்டு. ஒன்றும் பண்ணவும் முடியாது. பிகாஸ் யூஆர் பொம்மை டிஜிபி. இந்த பக்கம் பிஜேபி வேற நெருக்குது. ஆமாம், எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு. அந்த லெட்ரு மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும். பீங் போலீஸ் ஆஃபீஸர், சிபிஐ லஞ்ச ஒழிப்பு துறையில் வேலை செய்த அதிகாரி என்ற முறையில் அவருக்கு அதன் மீது அவர் கடிதம் எழுதி சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பது வெங்கட்ராமனுக்கு நன்றாக தெரியும். யோ, எஃப்ஐஆர் போட்டால் ஏற்கனவே இடி உயிரெடுத்துருக்கேன், நீ என்ன நம்பகர்கிட்ட அகேன்ஸ்டாகவே எஃப்ஐஆர் போட சொல்கிறேன், எல்லாம் போடாத வைங்க, கட்டி வைங்கன்னு வாங்க. சார், ஒருவேளை இவர் எதுவும் வேறு பிளான் வச்சு மெடிக்கல் லீவில் கிளம்பிடலான்னு பிளான் போட்டார். போனாலும் சந்தோஷன்றேன் நான். போட்டோம், இதையே சாக்கா வச்சு போயிடணும். இதே சாக்கா வச்சு முடியல, நீ அவரே அதை டிஜிபியை போட்டு பண்ணிக்கணும். இன்னொரு இன்சார்ஜ் போட்டு, இவரே இன்சார்ஜ் தானே. ஸோ அடுத்து யார் டிஜிபி என்பதையும் நான் இப்போதே சொல்லிவிடுகிறேன். டிசம்பர் 3வது வாரம் நினைக்கிறேன். அப்போ தான் டிஜிபி வாரம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு மீண்டும். ஆமாம் ஆமாம். அப்படி இருக்க இப்போ எப்படி நீங்கள் முன்னாடி சொல்லுவீங்க? சொல்கிறேன்ப்பா. வன்னிய பெருமாள் புது பேர் இருக்குல்ல, ஆனால் அந்த லிஸ்ட்லேயே இல்லையா? 3 பேர் அனுப்புனதில்ல. 3 பேரில் இல்லை, பின்னாடி இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கார்ல. அப்படியே கொஞ்சம் இழுத்து டிசம்பர் வந்துருச்சா, அப்படி கொஞ்சம் இழுத்து இந்த கேஸ் டிசம்பர் 3வது வாரம் வருதுன்ட்டு தம்பி சொல்கிறாரு. அப்படி கொஞ்சம் தள்ளி ஜனவரிக்கு கொண்டு போயிட்டா சீமா அகர்வால் தகுதியற்றவராக ஆகிவிடுவார். சீமா அகர்வாலுக்கு சர்வீஸ் 6 மாதத்துக்குள்ளாயிடும். 5 மாதம் தான் இருக்கும். அதனால் சீமா இன்எலிஜிபிள் என்று சொல்லிவிட்டு அப்புறம் அறுத்தந்த பேரெலாம் உள்ளே கொண்டு வந்துடலாம் என்று இவர்கள் திட்டம். ஆனால் 6 மாதம் சர்வீஸு இருக்குதா இல்லையான்றதை கேல்குலேட் பண்ண வேண்டிய டேட்டு, வேக்கன்சி அரைஸ் ஆகிற டேட்டு, உங்கள் வசதிக்கான டேட் இல்லை. 31/7/2025 அன்று சீமா அகர்வாலுக்கு 6 மாதம் சர்வீஸ் இருக்கான்றது தான் கணக்கு. ஆனால் இவங்க பிளான். ஸோ அதனால் என்னென்னா, ஒரு தமிழ் ஆஃபீஸர், அதனால் வன்னிய பெருமாளை அடிஷ்னல் சார்ஜாக போட்டு, இவர் தானே வெங்கட்ராமன் தானே, என்ன அடிஷ்னல் சார்ஜ் இந்த இன்னொரு 2வது அடிஷ்னல் சார்ஜ், இதை போட்டு அப்படியே இழுத்துட்டோன்னா ஜனவரியில் அருட்தந்தை வந்து விடுவார். அருட்தந்தை வந்தாலும் 1 மாதம் இருப்பார். எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுத்துரும். சீமா அகர்வாலையே டிஜி ஆக்குவாங்க. இன்றைக்கி சீமா அகர்வாலை நீங்கள் இவ்வளவு சீமா அகர்வாலையும் ராத்தோரையும் இவ்வளோ இரிட்டேட் பண்ணி வச்சுருக்கீங்களே, how will they help you?
எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு திமுககாரன் பணம் எடுத்துட்டு எங்கே போனாலும் வெரைட்டி பிடிப்பாங்களா மாட்டாங்களா? தேல் பி ரிப்போர்ட்டிங் ஒன்லி டு எலெக்ஷன் கமிஷன், நாட் டு எனி டாம் டிக் ஆர் ஹாரி. நடந்தால் நல்லா இருக்கும், ஆனால் அங்கே வரவங்க எல்லாருமே காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க பொதுவாக. திமுகவை ஒழிக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் எதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகணும்? இன்னொன்று, எலெக்ஷன் டிஜியாக உட்கார ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரியாதா கண்டுக்கிட்ட தூரம் வரைக்கும்? உங்களுக்கும் ஒரு பொறுப்பு வந்துடுது இல்லை? இப்போ நமக்கு எவ்வளோ ஒரு பொறுப்பை தலையில் சுமந்துக்கிட்டு திமுக இப்போ என்ன ஆனாலும் திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தானே நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம். அப்போது அந்த எலெக்ஷன் டிஜிபியாக சீமா அகர்வாலோ ராத்தோரோ வந்தால் இதை உறுதி செய்ய மாட்டார்களா? அதை அவர்கள் உறுதி செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அதிமுக என்ற கட்சியிடம் நற்பெயரை ஈட்டுவார்களா? அவ்வளோதானே. இப்போ எதுக்குப்பா இவங்களை எதிரியாக்குறீங்க? கூப்பிட்டு அவங்ககிட்ட ஹெல்ப் பண்ணுங்க, டிஜி ஆக்கிட்டானா முடிஞ்சு போச்சா? விநாசகாலி விபரீத புத்தி. இப்போ நேற்று விஜய் பேசின சம்மப் சொல்கிறேன் சார். இப்போ ரூலிங்கில் இருக்க கட்சி சூப்பராக பண்ணுது, வாழ்த்துக்கள். அவங்க கூட கூட்டணியில் இருக்கிற பிஜேபி மட்டும் தப்பு செய்யுது, அதை நான் கண்டிக்கிறேன். இங்கே ஆப்போசிஷனாக இருக்க டிஎம்கேக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. இதான் சார் அவர் நேற்று பேசுனது. இப்போது இங்கே வந்து என்டிஏவோட நான் கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்றாரு. அங்கே போயிட்டு கூட்டாட்சி பண்றாங்க, கூட்டணி கிடையாது. கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில இடம் பெற்றிருக்காங்கல்ல சார், உள்துறை அமைச்சர் பிஜேபி. சோ அமைச்சரவையில இடம் பெற்றிருக்கவங்கள போய் எப்படி சார் இவர் பாராட்டுறாரு? தெரிஞ்சுதான் செய்யறாரா? ஃபஸ்ட்டு காவல்துறை சிறப்பாக, தமிழ்நாடு அரசு இவங்களை பார்த்து கற்றுக்கணும். காவல்துறை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கு. எல்லாம் சொல்கிறீங்களே, காவல்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அங்கே புதுவை காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் பிஜேபியை சேர்ந்தவர் என்பது கூட தெரியாமல் நீங்கள், நான் அன்னைக்கே சொன்னீங்க அவருக்கா போலீஸை பாராட்டவே கூடாது. போலீஸை பாராட்டலையே, நான் ரங்கசாமியை தானே பாராட்டினேன். பாதுகாப்பு கொடுத்தது யாரு? அப்படின்னு ரங்கசாமியே வந்தாரா பர்சனலா? அப்படின்னா ரோட் ஷோ கொடுத்துருக்கோம்ல. அது அந்த காங்கிரஸ் குழுவினர் முடிவு செய்தது போல் இது தமாஸ் கட்சி தான். இது தமாஸ்க்கு தான் போட்டி போடுறாங்க. நான் சொல்கிறேன் தம்பி, என் மனசுக்கு தோணுது, இதை இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் நான் சொல்லலை. இறுதி நேரத்தில் விஜய் இஸ் கோயிங் டு டூ எ பிரசாந்த் கிஷோர். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சார் கட்டமைப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். தனியாக தான் நிற்க போகிறீங்கன்ற அடிப்படையில் 20 இடத்த செலக்ட் பண்ணுறது, 10 இடத்த செலக்ட் பண்ணுறது, அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச இடங்களை செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். பட் இவங்க என்ன சார் விரிவுபடுத்திக்கிட்டே போகிறாங்க. தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திப்போம், புதுவையில் தேர்தலை சந்திப்போம்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தமிழ்நாட்டோட சேர்த்து வேறு எந்த மாநிலத்துக்கு தேர்தல் நடக்குது? கேரளா, மேற்குவங்கம், அங்கேயும் போட்டி போட போகிறாங்க. போய் இங்கே பர்மிஷன் கொடுக்கல, அங்கே கொடுப்பாங்கல்ல, அடுத்து அங்கே. நீங்கள் கேட்டீங்களே ஏன்னா புதுசாக புதுச்சேரிக்கு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆதவன் நேற்று அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு சார். சொல்லுப்பா. காற்றை நிப்பாட்ட முடியுமா, வெள்ளத்தை நிப்பாட்ட முடியுமா? அது மாதிரி பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் விஜய் அவர்கள். மெகா பிளான் வச்சிருக்காராம் தமிழகத்துக்கும் புதுச்சேரிக்கும் சேர்த்து, அதனால புதுச்சேரிக்கு போயிட்டாராம். சரி, அப்படியே மேற்கு வங்கத்துக்கு ஒரு பிளான் வச்சுட்டு கொல்கட்டாக்கு போக சொல்லு. ஏற்கனவே உங்கள் மாமனார் தாங்க பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறாரு. அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் இந்த ஈரோடு கூட்டம் எத்தனை கண்டிஷன்ப்பா? அனுமதி தரமாட்டாங்கன்னு வாய் வச்சிங்க. 2 நாள் தள்ளி போயிடுச்சு. 18ஆம் தேதி மட்டும் அனுமதி கொடுத்துட்டாங்களா? பர்மிஷன் கேட்டிருக்காங்க. 84 நிபந்தனைகள் வச்சிருக்காங்களா? எத்தனை? 84. அது என்ன கேள்விண்டா, மழை வந்தா என்ன பண்ணுவீங்க, ரொம்ப வெயில் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? கரெக்ட், பதில் சொல்லு. ஏப்பா வெயில சுருண்டு, அந்த மதுரையில் நடந்த மாநாட்டில் தான் நினைக்கிறேன், காலையிலே வந்து வெயில் அந்த சுருண்டு இந்த குழந்தைங்களையெல்லாம் தூக்கிட்டு இந்த பேரிகேடை தாண்டிலாம் கையில் தூக்கி கொடுத்தாங்களே. இந்த ஒரு நம்ம லாயலமணி கூட தூக்கிட்டு போனோம், அப்படி ஒரு குழந்தைய 2-3 பேர் தூக்கிட்டு போனோம். மதுரை சொல்லு, அவ்வளோ வெயில் அடிக்குது சொல்லு. அதுக்கு நாங்கள் என்ன சூரியன்கிட்ட போய் சொல்லவா முடியும்? அடிக்க சூரியன் பிளானாக சொல்லுப்பா. இப்படித்தான் உன்னை நம்பி கொடுத்தோம் கரூரில். அன்னைக்கு காலையிலேருந்து அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. காலநிலை மாற்றம் அது நடக்கத்தையும் செய்யும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? தண்ணி கொடுங்கப்பா. தண்ணி ஏற்பாடு பண்ணிருந்தீங்களா? நக்கலை மேலேருந்து ஒரு பாட்டில் தூக்கி அடிக்கிறீங்க. அதுவும் அந்த செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டை சொல்கிறாரு, இங்கே இப்படி ஒரு கண்டிஷன் நான் பார்த்ததே இல்லைங்க, 84 கண்டிஷன் கொடுத்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்றாரு. 7 இருந்திருந்தா இன்றைக்கி பொதுக்குழு அட்டன் பண்ணியிருக்கலாமா? எப்படி ஜெகஜோதியாக நடந்துன்னு இது பார்த்தியா? அதான் நானும் நினச்சேன் சார், பொதுக்குழுவை பார்க்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார்ல அவர். எப்படிமா மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க? இன்னொன்று, 52 வருஷமாக யூஆர் பார்ட் ஆஃப் இட். அது என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு இல்லை நான்வெஜ் வர போடுறாங்களா? அது எப்பவும் இருக்குப்பா. இல்லை சார், கொஞ்ச நாளாக நிறுத்தி வச்சுருந்தாங்களா, செல்வி ஜெயலலிதா இறந்ததுனால துக்கம் அனுஷ்டிக்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து நான்வெஜ்லாம் போடுறாங்களா? இறந்ததுக்கும் கரிசோறு திங்கிறதுக்கும் என்னமா இருக்குது? கருமாதிக்கு கரிசோறு தானே இப்போ போடுவாங்க. ஆமாம் சார், சம்மந்தப்படுத்திக்கிட்டோம். ஓகே சரி, போடுவாங்க, இருந்திருக்கலாமா? இன்னைக்கு நீங்கள் தாவேக்கா மாநாட்டுக்கு போனீங்கன்னா அந்த சாம் டேனியல் கூட டான்ஸ் ஆடின பையன் வருவான், ஞாபகம் இருக்கதா? போங்க. இதற்கு நடுவே நானும் பதிவிட்டிருந்தேன், இன்னைக்கு நியூஸ் 18லையும் செய்தி போட்டிருக்காங்க, வைத்திலிங்கம் தாவேக்காக்கு செல்கிறார் என்று. என்னப்பா செல்கிறாரா? சொல்லுப்பா. அவங்களுக்கு தான் சார் குடிச்சோம், எனக்கு என்ன சார் தெரியும். அப்படி ஒரு திட்டம் இருந்தது, மறுத்துட்டாரு, கெடுத்து விட்டாங்க.
அது இப்போதைக்கு எனக்கு தஞ்சையிலேருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் வந்து இல்லைப்பா நேற்று நைட்டு நான் போட்டு விட்டோன்னே ஃபோனாக அடிச்சிருக்கேன் சார் ஜாயின் பண்ண போகிறீங்களாமேன்ட்டு அங்கே ஒருத்தநாடு உள்ளூர் நிர்வாகிகள் எங்கள் முன்னிலையில் தான் இணைகிறாருன்னு. டேய் அவர் வயசு என்னடா சீனியாரிட்டி என்ன உங்கள் முன்னாடி இணைகிறாரு அவருட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் there's no such plan. இப்போ யாரோ வந்து தேர்ந்தராதையா வாழ்க்கையை தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்கோட்டைன்னு சொல்லியிருக்கலாம், வேணாம்ப்பா வேணாம் தெரியாமல் வந்துட்டேன் வேண்டாம். ஸோ அவர் செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. அண்டு மீண்டும் அண்ணாமலை இன்று டெல்லி சென்றிருக்கிறார், கவனித்தீர்களா? டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை வேற சந்திச்சிருக்கிறதா அமித்ஷாவை தான் சந்திப்பார். ஏதோ காசி தமிழ் சங்கத்துக்கு போக போகிறேன் அப்படி இப்படின்னு உருட்டினாரு. மிஸ்டர் இதெல்லாம் உருட்டு என்னையாச்சே வர்றாரா இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நேற்று டிடி தினகரன் அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லு என்னங்க என்டிஏ கூட்டணியில எது இணையதுக்கு நிபந்தனைகளா நாங்கள் விதிக்க மாட்டோம், அப்படிப்பட்ட கட்சியும் இல்லை. எங்களை மரியாதை கொடுத்து எங்களை அனுசரிக்கிற கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுவோம், ஆனால் நாங்கள் இடம்பெறக்கூடிய கூட்டணி வெற்றி பெறும். போன வாரம் ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? என்டிஏ கூட்டணியில் இணையவே மாட்டேன். அமித்ஷாவும் என்ன கூப்பிட மாட்டாரு, நானும் அவரை போய் சந்திக்க மாட்டேன். அதுக்கு முந்தின வாரம் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணியில் நான் இடம்பெற மாட்டேன். துரோகத்தை ஒழிக்கிறதுக்கு தாங்க அமமுக ஆரம்பிச்சது. நயினா நாகேந்திரன் சரியில்லை, அண்ணாமலை மிகச்சிறந்த தலைவர். அதுக்கு அடுத்த வாரம் என்ன அமித்ஷாலாம் கூப்பிட மாட்டார். என்னப்பா சொன்னார் நேற்று? எங்களை அனுசரித்து நல்லபடியாக வச்சிருக்க கூட்டணியில் நாங்கள் இடம் பெறுவோம். சேஞ்சு தெரியுதா? அதுலேயும் ஒரு செய்தியாளர் கேட்டார், தாவேக்கால இணைய போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ நான் என்ன செங்கோட்டைனா தாவேக்கால இணையனா கூட்டணி வைக்க போறேன்னு வேணா சொல்ல, இணையன் என்ன அர்த்தம்ன்றாரு. விஜய் தாவேக்க தலைமையில் வலுவான கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும்னு சொன்னாரா? அதுவும் அவர் சொன்ன வேகத்தில் என்னது தாவேக்காவா யோ என்னையா என்ன போய் தாவேக்கன்ட்ட அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். சரி கொஞ்சம் யோசிப்பார். நான் திருப்பி சொல்கிறது போல் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அவர் போய் தலைவர் இளந்தலைவர் விஜய் வாழ்கன்னு சொல்கிற அளவுக்கு மானங்கிட்டு போயிட்டாரு. இன்றைக்கி ஒரு கட்சி தலைவர் அவர், கூட்டணின்றது கூட வேற. இன்னொன்று நல்லா கால்குலேட் பண்ணுவார். நான் சொல்கிறேன் இல்லை, விஜய் எதை நோக்கி போகிறாருன்றது இந்நேரம் கணிச்சிருப்பார் டிடிவி. ஓகே ஹீ இஸ் கோயிங் டு முட்டு சந்தை, ஐ எம் நாட் கம்மிங். அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட் அவர், ஷார்ப்பு. இன்னொன்று அவரே சொல்கிறது மாதிரி 80களிலிருந்து தேர்தலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் வந்து சமாதானப்படுத்திட்டாரே திரு அண்ணாமலை. அதுக்கு தான் நான் தான் சொல்கிறேன், மாறுதா? நான் சொன்னேன்னா தேமுதிக, பிஎம்கேஏ, பிஎம்கேஆர், அப்புறம் புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், டிடிவி, ஓபிஎஸ், ஈவன் வைத்திலிங்கம், இந்த கூட்டணிக்கு தலைமை பிரச்சாரகராக ஸ்மால் மம்மி வருவார். அவர் போட்டியிட போவதில்லை. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாரும் சேர்ந்துருவாங்க, எல்லாரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசியில் செங்கோட்டையன் அவர்கள் நினைப்பாரு, நான் சொன்னேனையா ஏன் என்னை கட்சி விட்டீங்க. அரசியலில் இருக்கிறாருன்னா இதெல்லாம் இப்படி நடக்கும்ன்றத அவர் கணிக்கணும். அப்போ இது என்ன அரசியல் இருக்கீங்க நீங்கள்? சரி நான் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு, இப்போ வந்து சேர்றேன்னா சேர்த்துக்கிடுவாங்களா சார்? இதைத்தானே நான் முதல்ல சொன்னேன், பிரிஞ்சு போடக்குள்ளெல்லாம் சேருங்க. இப்போ நீங்கள்லாம் சேர்ந்துட்டீங்க. சூரிய வம்சம் படம் மாதிரி எங்கள் ஃபேமிலியில எல்லாம் வந்துட்டாங்க, சின்ராசை பற்றி கவலைப்படாதீங்கன்னு இப்படி தனித்து விட்டா என்ன சார் அர்த்தம்? இது அவர் யோசிச்சிருக்க வேணாமா? சசிகலா கரெக்டாக சொன்னாங்களா? ஆத்திரத்தில் இப்படிலாம் முடிவு எடுக்கக்கூடாதுன்னு. செங்கோட்டையன் வெறும் ஆத்திரத்தில் எடுத்த முடிவு. அந்த மாதிரி அறிவிழந்து போகக்கூடியவர் அண்ணன் வைத்திலிங்கம் அல்ல, அண்ணன் தினகரன் அல்ல. ஜெயிக்கணுமா? அல்டிமேட்லி இன்னைக்கு கோவத்தில் போயிட்டீங்க, அங்கே நீங்கள் கோபில் தோக்க தான் போகிறீங்க, அது சந்தேகம் இல்லை எனக்கு. என்ன அதுக்கப்புறம் ஒரு பர்மிஷனே வாங்க முடியலையே. எங்கே 84 கண்டிஷன் போட்டால் என்னத்தான் பண்ணேன்? நீங்கள் பர்மிஷன் எங்கே என்ன யாரை போய் வாங்க? நான் என்ன சொல்கிறேன், நீ எந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்க? தாவேகன் பேர் சொன்னாலே தாவேகன்ட்ட பேர் வச்சுருக்கவங்களாம் லைட்டு கொடுக்குறது இல்லைன்றாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது எதுக்கு துருன்னு அனௌன்ஸ் பண்ணேன்? நான் கேட்குறேன், என்னென்னா கோபியில் என்னை திட்டிட்டீங்களே, நானும் கூட்டத்தை போட்டு கெத்த காட்டுறேன். பொதுக்கூட்டம் நடத்த 30 ஏக்கரை காட்டுன்றாங்களா, பார்க்கிங் பண்ண 10 ஏக்கரை காட்டுன்றாங்களா? உண்மை தானே? யார்கிட்ட போய் வாங்க, எங்கே போய் வாங்க? ஒரே வழி, இருக்கிற சொத்தெல்லாம் விற்று 2 பிளே கிரவுண்டை விலைக்கு வாங்கி அல்லது லீஸுக்கு எடுத்து அதில் நடத்தினா தான் உண்டு. அப்போ தூங்குறதுக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும்? தலைவர் விஜய் முக்கியம் அல்லவா? அவர் முதலமைச்சராக்கிற லட்சியத்தோடு தானே நீங்கள் வந்து இணைஞ்சிங்க வந்தீங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளு, செங்கோட்டையனோட பழக்கம் 10 பைசா காசு எடுக்க மாட்டார். ஒன்லி ஒன் வே செங்கோட்டையன். அந்த கூட இருக்கவங்கலாம், இந்த கோபியில் இருக்கிறவங்கலாம் எல்லாம் போனாங்களே, ஈரோட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த ஆள் செலவு பண்ணாதனால தான் போனது உனக்கு. அதனால தான், இல்லைன்னா ஆதரவாளர் ஏன் உங்களை விட்டு போகிறான் சொல்லுங்கள்? இப்போ அண்ணன் நேரு இருக்கார், நேரு கூட இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க. டிஎன்பிசி சேர்மன் கூட இவ்வளோ போட்டிருக்க மாட்டார், சம்பாதிக்க விடணும். அப்பழு கட்டுறவரா சார் செங்ஸ்? அப்படிலாம் இல்லை, 93லேயே அவர் பண்ண ஊழலுக்கெல்லாம் கன்விக்ஷன் ஆகிருக்காரு. அப்போ ஏன் சம்பாதிக்க உள்ள சுற்றி இருக்கவங்களா? அவர் மட்டும் சம்பாரிச்சுக்காரு. அவர் எல்லாம் சம்பாரிச்சு அவரோட எப்படி இது நடக்குது பாரு, நல்லா சம்பாரிச்சு அவரே எல்லா சொத்தையும் அவர் பேரில் வச்சுக்க முடியாது இல்லை. அவரோட பிஏ சிந்து ரவிச்சந்திரன் பிஏ பேரில் எல்லா சொத்தையும் எழுதி வைக்கிறார். சொத்தோட திமுக போய் ஜாயின் பண்ணிட்டார். போய் பஞ்சாயத்து சேர்மனாக
இந்த பில்டிங்லாம் என் காசுடா. இதுக்கு ஒரு 4 பேரை சாப்பிட விட்டுருந்தா லாயலிஸ்டா மாறி இருப்பாங்க. அதனால தான் இவர் கெயின் ஆகல, தெரியுதா? ஸோ சரி, அடுத்த கூட்டம் என்னைக்கு இப்போ வச்சிருக்கு? 18 சார். பர்மிஷன் ரிஜெக்டட். இப்படி வாய் வைக்காதீங்க சார். ஏற்கனவே 16 வச்சு தான் 18 கொண்டு வந்து நின்றுருக்கு. தம்பி கொடுக்குற ஐடியாவே இல்லைப்பா உங்களுக்கு. இப்போ கலெக்டர் கிட்ட கொடுத்ததுக்கு ஒரு மரியாதை இல்லையா? இல்லை. நெக்ஸ்ட்டு 84 எனக்கு தெரிஞ்சு 104 நினைக்கிறேன். கூப்பிட்டு இங்கேருந்து எஸ்பி சுஜாதாவை கூப்பிட்டு திட்டுவாங்க. அங்கே 124 போட சொன்னால் நீ எதுக்கு 40 கண்டிஷன் கம்மியாக போட்டிருக்க? நீ ப்ரொமோஷன் வேணுமா வேணாமா உனக்கு? சரி, அந்த 40 கண்டிஷன் சரி. நம்மளுக்கு 7 வெல்ஸ்ல கேட்டாங்களே கேள்வி, அதே தான். அது மாதிரியே இருக்கே சார். அதே தான், சம்பந்தம் இல்லாமல் விடமாட்டாங்க. ஆனால் இதை தாண்டி அரசு இதையே திருப்பணும். ஏதாவது ஒரு இடத்துல பர்மிஷன் வாங்கிட முடியும். அதுக்கு தான் சொன்னேன் நான் அன்றைக்கி ஒரு ஐடியா சொன்னேன்ல. 8 மாவட்டங்களில் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து 2 நாள் கேப்பு கொடுத்து பர்மிஷன் கொடுத்துட்டு டப்புன்னு கோர்ட்டுக்கு போய் எங்கே பர்மிஷன் கிடைக்குதோ அந்த இடத்துல கூட்டத்தை நடத்திட்டு மற்றதை ரத்து பண்ணணும். நீ அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் எதிரி உங்களை வாழ விட மாட்டாங்க. அதுவும் உங்களை மொட்டில் கருகணுன்ட்டு எல்லா கட்சியும் நினைக்குது. நாட் ஓன்லி டிஎம்கே. அதிமுகவுக்கு தாவேக்காவோட வளர்ச்சி முக்கியமா? நீ எனக்கு உதவுனா வளர விடுவேன். நீ இப்போ எனக்கு உதவ போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு நீ வளரணும்? ஸோ வேரில் ஆசிட் ஊற்றுறது தான் எல்லா கட்சியும் செய்வாங்க. அப்போது நீங்கள் அதை மீறி சர்வைவ் ஆகணும். நான் நேற்றைக்கு முன்தினமும் சொன்னேனே, ஒரே நேரத்தில் பலமுனை போகிற எந்த நாட்டாலையும் நடத்த முடியாது, நடந்ததும் கிடையாது. ஒரு சிறு வெற்றி கிடைச்சிருச்சுன்னா அதுலேயே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுறாங்க சார். அவங்களோட சிறு வெற்றி செங்கோட்டையன் தாவேக்கால ஜாயின் பண்ணது. ஸோ இவங்க தமாஸ்க்கு தான் கட்சி நடத்துகிறாங்க. ஸோ அநேகமாக 26 நான் மட்டும் போட்டியிலேருந்து புஷிக்கு முன்னாடி தள்ளி விட்டுருவார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. புஷியும் பாஸ் நீங்கள் எங்கே இருங்க பாஸ், நான் பாண்டிச்சேரிக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவரும் போயிடுவார். இதுக்கல்ல பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போய் விஜய் அவர்களை சந்திச்சாரு. மீண்டும் மலர்கிறதா தாவேக்க காங்கிரஸ் கூட்டணி அப்படின்லாம் பேசிக்கிருந்தாங்க. விஜய் அவர்களை சந்திக்கிறதுலாம் எந்த தப்பு இல்லைங்க. காங்கிரஸ் தாவேக்கால இணையதுக்கான எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. போய் அவரை சந்திச்சிங்களா அப்படின்ட்டு பிரிண்ட் மேகசினில் ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு விஜயை சந்திச்சிங்களா அப்படின்னோடனே சந்தித்தேன். என்ன விஷயமா பேசுனீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண கூட்டமாக அது இருந்திருக்கலாமே, ஒரு சாதாரண சந்திப்பாக அது இருந்திருக்கலாமே, இட்லி வடை தோசை சாப்பிடுவதற்காக கூட அந்த கூட்டம் இருந்திருக்கலாமே, சினிமா பற்றி பேசுறதுக்காக கூட இருந்திருக்கலாமே. என்ன பெரிய ப்ரொடியூசரை சிவப்பு போதுமே மூடினு கம்முன்னு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் பக்கத்தில் போய் உட்காந்து வடை சாப்பிட்டா தான் அவன் வாய்க்குள்ள போகும். போகுமா? கரெக்டாக கேட்குறான் பாரு தம்பி. என்ன உருட்டு, நீ எதுக்கு பேசுன்னு தெரியாது, பைத்தியக்காரனா நம்மலாம். பதிலை பாரு, இதில் சொல்கிற கேள்வி இதில் பைத்தியத்தெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க காங்கிரஸ்லன்னே தெரியல. இது சொல்லிட்டாரு அவர் ரிப்போர்ட்ரு பிரபாகர் தமிழரசுன்னு ரிப்போர்ட்ரு கோட்ஸில் போடுறாரு. ஓகேவா? நார்மலி நானும் இந்த மாதிரி பைட்டு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டை பைட்டு வாங்கும்போது எழுதிட்டு கோட் அவங்களுக்கு அனுப்புவேன். அவர் சொல்லும்போது சார் நான் உங்களை கோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சில சமயத்தில் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும், சொல்லிட்டு தான் பண்ணணும், சொல்லாமல் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. சார் எனக்கு இந்த பர்பஸ்க்கு வேணும், நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணணும். அப்படி இல்லைனா நோட்ஸ் எடுத்துக்குவேன். நான்லாம் நோட்ஸ் தான் எடுப்பேன். எடுத்துக்கிட்டு போட்டோடனே அக்ரி பண்ணிக்குவாங்க. இது 8/2 நேற்றைக்கு முன்தினம் இது வருகிறது. இது ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகிற சமயத்தில் தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசன்டேஷனே போயிடுச்சு. திமுகலேருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, யோ எங்ககிட்ட வந்து இந்த பக்கம் கமிட்டி அமைக்கிறீங்க, கிரீஷ் சோடங்கர் வந்து பார்த்துட்டு போகிறாரு, அங்கே இந்த மாதிரி உங்கால் போய் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு, இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டோன்னே இல்லைன்ட்டு பிரச்சனை அதிகமாகுது. பிரச்சனை அதிகமானோடனே இந்த பிரிண்ட் ரிப்போர்ட்டர் என்கிட்ட பேசவே இல்லைன்னு எழுதிட்டாரியா. சொன்ன உடனே பிரிண்ட்டு, அதாவது இந்த ஆர்டிக்கலை கோட் பண்ணி இப்படி ஒரு உரையாடலே நடக்கலை, பிரிண்ட்லேருந்து என்கிட்ட யாருமே பேசலைன்ட்டு. அப்படி சொன்ன உடனே பிரிண்ட்டில் இந்த பாருங்கள் நாங்கள் இத்தனை முறை பேசியிருக்கோம், இது போக வாட்ஸ்அப் சேட்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த ஃபோன் பண்ணதுக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பிரிண்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இது அவர் ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாரு. ஒரே ஒரு மிஸ்டு கால் தான் இருக்குன்னு. 1ஆம் நம்பர் ஃப்ராடுன்னா அது பிரவீன் சக்கரவர்த்தி தான், ஊருக்கே தெரியும். இந்த லைம் லைட்டை பிரவீன் சக்கரவர்த்தி என்ஜாய் பண்ணாரா இல்லையாம்மா? அதான் சொல்கிறாரு, நான் போய் வடை கூட சாப்பிட்ருக்கலாம் இல்லையா, தோசை கூட சாப்பிட்ருக்கலாம் இல்லையா, விஜய் கூட தோசை சாப்பிட்றது எவ்வளோ பெரிய விஷயம் இன்னைக்கு. டெல்லியில் உனக்கு வடைலாம் கிடைக்கலையா உனக்கு? இன்னொன்று பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் இதே தான் சார் பிகே விஷயத்துலேயும் நடந்தது. பிகே யாருன்னு திரு விஜயால தான் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சுது. அதே தான் பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு எங்களுக்கே விஜயால தான் தெரிஞ்சுது. காங்கிரஸ் கட்சியிலேயே சீண்ட மாட்டாங்க பிரவீன் சக்கரவர்த்தியை. இந்த லைம் லைட்டை பிரவீன் சக்கரவர்த்தி என்ஜாய் பண்ணார். இன்னொன்று இவ்வளோ நாளாக வந்து இவர் தானே இவங்கெல்லாம் தானே உருட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட தான் இவங்க பேசுகிறாங்கன்றதை சொன்னோமா சார்? 2 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்க சார், போகாதீங்க, அவர் பக்கத்தில் நெருங்காதீங்க, அவர் ஒரு ஃப்ராடுன்னு. பிடிஆர் உரையாடலை ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டதே அவர் தான் சொல்லிட்டீங்க. இதை விட வேறு என்னப்பா சொல்லணும்? கொஞ்சோண்டு அறிவு இருந்துச்சுன்னா விஜய் சந்திப்பார் அவரை. கொஞ்சம் யோசிச்சுப்பார் தம்பி. வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்ற நீ, உங்கள் வீட்டுக்கு வந்து 2 பேரும் சரக்கு போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசுகிறோம். 2 ரவுண்டு தண்ணியை போட்டோன்னா இப்படி பேசுவோம், ஜாலியாக ஃப்ரீயாக பேசணும்.
அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போனேன்னா நீ நம்ம அப்போ எப்படி நினைப்பேன்? உன் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்ற, அதுவும் யார் அது? மந்திரி. என்ன புத்தி? சரி, ஏதோ ஒரு கிறுக்குத்தனத்தில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அதை லீக் வர பண்ணுவியா? அதுவும் பிடிஆர் தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்றி விட்டாரு. நேரம் நிதியில் கட்டிட்டு பண்ணியிருப்பாரா? எல்லாம் நல்லதுக்கு மாலதே. உங்களுக்கு பிடிஆர் இருந்திருந்தாருன்னா தமிழ்நாட்டின் நிதி நிலைமை இன்னும் கொஞ்சம் சீராக இருந்திருக்கும். பொங்கலுக்கு 6000 கொடுத்துருப்போம். எக்ஸாக்ட்லி, நல்லது. இவங்க அழியணும்னு இருக்கு, அதை பண்ணி அது ஒரு பெருந்தன்மையாக ஸ்டாலின் கடந்து போயிருக்கலாம். அவர் அப்பாலஜைஸ் பண்ணி வீடியோ போட்டார் பிடிஆர், நான் பேசுனது தப்புன்னே போட்டார். அதுக்கப்புறம் பல முறை போய் உதயநிதியெல்லாம் பார்த்து சமாதானம் பண்ணிட்டார். 2 பேர்ட்டையும் தனித்தனியாக சபரீசன்ட்டையும் ஒரு டைம் பார்த்து இது பண்ணிட்டார். இவர் சபரீசன் சொந்தக்காரரு, அதனால் பிரச்சனை இல்லை, மொழியார், அதனால் பிரச்சனை இல்லை. உதயநிதிட்ட பல முறை போய் பார்த்து அப்பாலஜைஸ் பண்ணிட்டார். உதயநிதி ஆல்சோ ஹி மூவ்ட் ஆன். இன்னொன்று உண்மை தானே அவர் சொன்னது, அதில் சண்டை போடுறதுக்குன்னா இருக்குது. என்ன இப்படி பொசுக்குன்னு உடச்சிட்டு அவரை விட்டுருந்துருக்கணும்ல. இதான் அறிவு ஸ்டாலினுக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நிதி விவகாரங்கள் எல்லாம் திரு பிடிஆர் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, ஊழல் விஷயங்களை வந்து செய்ய விடாமல் தடுக்கிறது, டாஸ்மாகில் லீக்கேஜ் இருக்குது அதை தடுக்கணும்னு பேசுனது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள கோவப்படுத்தியிருக்கோன்னு நினைக்கிறேன். அது ஒரு காரணம், உண்மை தான். இப்போது சேகர் பாபு 5 கோடி கட்டுற போலீஸ் ஸ்டேஷனுக்கு பட்ஜெட் ஒதுக்குனான்னா அதை வாங்கி கன்சல்டண்ட்டை கொடுத்து 12 கோடி ஆகுறாரு ஒரு மாதத்தில். இதுக்கெல்லாம் திரு பிடிஆர் அனுமதிக்க மாட்டார். அவர் பார்த்துட்டு எப்படிப்பா 5 கோடின்னு எஸ்டிமேட் போட்டு எப்படி 12 கோடி ஆகுது? சொல்லு சிமெண்ட் எவ்வளோ, செங்கல் எவ்வளோ, எடு நீ லிஸ்ட் எடுன்னுவார். இந்த கன்சல்டன்ட் யார்? இதுக்கு முன்னாடி எத்தனை கன்சல்டன்ட் பண்ணியிருக்கேன், அவனை வர சொல்லுன்றவர். இப்போ எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து தான் பிடிஆர் பழனிவேல் ஓரம் கட்டு. ரைட், யூர் ரைட். அதனால தான் ஓரம். பெரிய அளவில் நேற்று விஜயோட ஸ்பீச்சு பேசப்பட்ட மாதிரி தெரியல விர்ச்சுவல் வாரியர்ஸ் மத்தியில், ப்ளஸ் புதுச்சேரி மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? அன்பிளக்லையும் கூட வியூஸ் ஆக போல இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி என்ன இருந்துச்சு? புதுச்சேரி மக்களுக்கு வேணால் அவர் பேசுனது புரிஞ்சிருக்கும். சுற்றுலாத்தலம் சரியாக மெயின்டைன் பண்ணல, பார்க்கிங் இல்லை, ஒழுங்காக கழிப்பறை இல்லை, அதெல்லாம் முக்கியமான விஷயம் தானே சார்? சரி, முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் இருக்க தாவேக தொண்டனான நான் இதில் சிலாகிக்க என்ன இருக்கிறது? அங்கேயும் போய் பிஜேபி ஹோம் மினிஸ்டரை பாராட்டுறீங்க. இப்போ நான் பதில் கேள்வி கேட்குறேன், கொள்கை எதிரி கட்சியோட ஹோம் மினிஸ்டரை எதுக்கு பாராட்டுறீங்கன்னு நான் கேட்குறேன். என்ன பதில் இருக்குது உங்களுக்கு? இது டார்கெட் ஆடியன்ஸு. புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறக்கும்னா நீ அங்கே சிஎம்மாக போகிறீங்களா? புஷி சிஎம்மாக போகிறாரா? எப்படி பறக்கும் கொடி? உங்கள் டார்கெட் என்ன தான் நீங்கள் போய் பாண்டிச்சேரியில் பர்மிஷன் கேட்டு இப்படி அப்படின்ட்டு எதாவது பண்ணாலும் தமிழ்நாட்டில் பர்மிஷன் கொடுக்கல, அதனால் பாண்டிச்சேரிக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்கிறது கிறுக்குத்தனமா இல்லையா? நம்ம மீது வருத்தப்பட்டு வன்மத்தை கொட்டுறோம்லாம் சொன்னாலும் கூட அந்த தாவக தொண்டனுக்கு இது புரியுமா புரியாதா? உனக்கும் பாண்டிச்சேரிக்கும் என்ன சம்மந்தம்? நீ எங்கேயா சீமா போகிற? இப்போ எதுக்கு அங்கே போய் பாண்டிச்சேரியில் கக்கு சரியில்லைன்னு சொல்கிறீங்க? எனக்கே நிறைய விஷயம் புரியவே இல்லை சார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. தாவேக்கா தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து இன்ன வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்ச்சிகள்லையும் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி இருந்தார், அதே மாதிரி நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. அது எடுபடுமா அப்படின்றதான் எனக்கு தெரியல. எடுபடாது தம்பி. சரி, உனக்கு எம்ஜிஆர் பற்றி என்ன தெரியும் சொல்லு? சினிமா நடிப்பார், பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல எல்லாம் பாட்டு பாடுவார், நடிச்சிட்டு இருப்பயே அரசியல் பண்ணிக்கிருந்தாரு. அரசியல் இருந்தப்பயே அவருக்குன்னு தனி இயக்கங்கள்லாம் வச்சிருந்தாரு. அதை அரசியல் இயக்கங்களாக கடைசியில் மாற்றினாரு. அதை மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணிச்சு அவருக்கு. அரைக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறான். ஏன் அவனுக்கு தெரியலன்னா இவனுக்கு என்ன ரெலவன்சி? இப்போது எம்ஜிஆர் இப்படி ஆரம்பித்தார், ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இவன் ஜென்ரேஷனை இம்ப்ரெஸ் பண்ணி ஓட்டு போட வைக்கணும்னு தான் நான் கேட்குறது. எனக்கே தெரியாது, நானே குழந்தை, நான் உளுண்டு பையனுக்கும் போது இறந்துட்டாருப்பா. எனக்கு என்ன தோணுதுனாங்க சார், விஜய் எம்ஜிஆர்னு சொல்கிறதுனால தான் ஜென்சி பசங்களுக்கே ஓ எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார் போல, எக்ஸாக்ட்லி வேற மாதிரி போல அவரு அப்படின்னு நினச்சிப்பாங்க. பையன் ஏன் எம்ஜிஆரை பற்றி தெரிஞ்சுக்கணும்? இன்றைக்கி இருக்கிறவங்க தான் அவன் கண்ணுக்கு தெரியும், யாரோ எம்ஜிஆர்னு சொல்கிறாருப்பா அப்படின்ட்டு இன்னும் அவங்கள குழப்புறது. ஓ ஈஸி போல இருக்குப்பா, ஹீரோவாக இருந்துட்டு கட்சி ஆரம்பித்து 5 வருஷத்தில் சிஎம் ஆகிட்டாருப்பா, அதே தான் பண்ணிட்டு உங்ககிட்ட பள்ளி மிட்டாய் கொடுத்து கதை சொல்கிறாரு. அதுக்கு தான் எம்ஜிஆர் புதுச்சேரியில் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே என்னமோ புதுச்சேரியை பிடிச்சாங்க. 3-4 மாதத்தில் கவுந்துருச்சு அந்த கவர்மெண்ட்டு. உண்மையிலே நான் சொல்கிறேன், ஐ ஃபீல் சேட் ஃபார் விஜய். புலிவாடை பிடிச்சிட்டாங்க பஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிடிச்சிக்கிட்டே ஓடிட்டு இருக்காங்க பஸ், வேறு ஒன்றும் இல்லை. புலிகிட்ட அப்படியே சண்டை போட்டு புலி மேலே ஏறி உக்காந்து சவாரி பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் திரு விஜய்க்கு இருக்கு. ஆனால் புலிவாலை பிடிச்சதை தவிர அடுத்த கட்டமாக நகரவே மாட்டேங்கிறாரு. புலி மேலே ஏறுற ஐடியாலாம் இவங்களுக்கு இருந்தால் தானே. கூட இருக்கவங்களாம் பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. மேனேஜ் பண்ண முடியாதுமா. நான் சிம்பிளாக சொல்கிறேன் மாலதி. இப்போ இன்றைக்கி நம்ம அலுவலகத்தில் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் இல்லையா? ஜாலியாக வர்றான், கிளாக் மாதிரி ஓடுது, வந்தானா உட்காரது, எட்டிங் டக்கு 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 டக்குன்ட்டு ஓடுது. இவங்க ஆளுக்கு ஒரு பக்கத்து சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் முறுக்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா வேலை எப்படி நடக்கும்? நம்ம 2 பேருக்கு எப்படி இருக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுங்கள்? இது தானே இங்கே நடக்குது. படித்தேன், அந்த ஜூனியர் படித்தேன்னா ஒரு குரூப், அதாவது ஜான் சொல்கிற ஐடியான்றதுனாலேயே அதை புஷி எதுக்குறது.
புஷி சொல்கிற ஐடியான்றதுனாலேயே ஆதவ் எதுக்குறது, ஆதவ் சொல்கிற ஐடியான்றதுனாலேயே அருண்ராஜ் எதுக்குறது, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சொல்ற ஐடியான்றனாலேயே புசி ஆனந்த் எதுக்குறது. நான் தான் இப்போ விஜய் என்ன பண்ணுவேன் சொல்லு, என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டா எந்த முடிவுமே எடுக்கிறது இல்லை. திருப்பரங்குன்றதுக்கு ரியாக்ட் பண்ணலான்னு அருண்ராஜ் சொல்லுவார், தேவையில்லாமல் நம்ம தலையை கொடுத்து மாட்டிக்கிறோம், ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆதவ் சொல்லுவார். புஷிக்கு கருத்தே கிடையாது. ஜானு நோ ப்ரோ, வெரி டேஞ்சரஸ் ப்ரோ, இதை வச்சு ஒரு கேஸை போட்டு விடுவாங்க ப்ரோ, இப்போ என்ன பண்ணலாம், எதுவும் பண்ண வேணாம் ப்ரோ, நீங்கள் வீட்டுக்கு போய் தூங்குங்க ப்ரோ. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. விஜய்க்கு சிக்கல் என்னன்றதையும் சொல்லிடுறேன், ரொம்ப நல்ல மனிதர். இப்போ நிதிஷ் ஒரு தப்பான சஜஷன் சொல்கிறேன்னா, தம்பி இது வேண்டாம் மூடிட்டுரு, நான் சொல்கிறது செய்யி அப்படின்னு ஒரு லீடர் சொல்லணும். ஐயோ நிதிஷ் ஹர்ட் ஆகிடுவானே, சரி அப்படியா, நிதிஷ் சொல்கிறத செஞ்சால் மாலத்தி ஹர்ட் ஆகிடுவாங்க அப்படியா, சரி 2 பேர் சொல்கிறதையும் செய்ய வேணாம், எதுவுமே செய்ய வேணாம், நீங்கள் போங்க, திஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அப்போ எப்படி கொடுப்பீங்க? இவர் வந்து ஒரு இளவயது முக ஸ்டாலின் விஜய், அவ்வளோதான், புரியுதா? இவர் ஒரு வெற்றி பெற்ற நடிகர், அவர் தோல்வி அடைந்த நடிகர், அவ்வளவுதான். ஸோ ஐ ஃபீல் சேட் ஃபார் ஹிம். இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கமலுக்கு இதே சிக்கல் இருந்துச்சு, ஆரம்பிச்சிட்டாரு, என்ன பண்ணுறது, 5% வாங்கிட்டேன், நெக்ஸ்ட்டு அந்த ரிமோட்டை வேற யாரும் எடுத்து போகிறதுக்கு நான் இங்கேயே போய் சேர்ந்துக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சா. ஒரு உண்மையை சொல்கிறேன், விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்பது தெரிந்ததும் என் கட்சி எடுத்துக்கன்னார் கமல். சும்மா தானே பாருக்கு, அந்த மக்கள் மீதி மையம் எனக்கு வேண்டாம், நீ மிச்ச சுற்றத்தெல்லாம் என் தலையில் தட்டுற, நான் தனியாக ஆரம்பிச்சுக்கிறேன். தெர் வாஸ் அன் அட்டெம்ப்ட். ஆரம்பிச்சுட்டு ஈஸி, ஓ ஜெயலலிதா இல்லை கருணாநிதி இல்லை, ஓகே ஈஸி தான் போல இருக்கு, அடடே அவங்க 2 பேருமே திரைத்துறை தானே, ரைட் ரைட் போகலாம், இதுதான் நேரம் அப்படின்ட்டு வந்தாங்க. சரியான முடிவு எடுத்தது ரஜினிகாந்த். கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டு இவங்க எங்கே கிட்னி எடுக்க கூப்பிட்றாங்க அப்படின்றது தெரிஞ்சு, பாஸ் எனக்கு ஒரு கிட்னி தான் இருக்குது விட்டுருங்க பாஸ் அப்படின்னு கரெக்டாக போயிட்டான். இன்கேஸ் ரஜினி கட்சி தொடங்கியிருக்கிறாருன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க, என்ன ஹைப்பு ஞாபகம் இருக்கா, ரஜினி கட்சி தொடங்கும்போது எல்லாம் ஹைப்பை ஏற்றிட்டு எப்படி நடத்துவ கட்சி, ரஜினியால் முடியுமா அது? ஆனால் நான் கூட நினச்சேன் சார், பிஜேபின்ற ஒரு நேஷ்னல் கட்சி சப்போர்ட் பண்ணும்போது இப்போ ரஜினிக்கு என்ன பிரச்சனை? சிம்பிளாக சொல்கிறேன், இந்த ஒரு 10 பேர் இருக்கிற ஆஃபீஸுமா 8 பேர் சண்டை போட்டு இருக்காங்கம்மா, சண்டை போடுவாங்க, அதுதான் அந்த அரசியலோட இயல்பு, புரியுதா? அது நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அது இல்லைன்னா அரசியல் கட்சியே கிடையாது. ஒரு புகழையும் முன்னேற்றத்தையும் விரும்புபவன் தான் அங்கே வருவான். அப்போ அடுத்தவனோட புகழை கெடுத்துட்டு முன்னேறணும் தான் நினைப்பான். இதுதான் எல்லா கட்சியும் உலகம் முழுக்க. அப்போ எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க இதை? இன்னொன்று எதுக்குன்னு நினைக்கலாம்ல ரஜினி, இதில் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது இப்போ தான் தெரியுது. அந்த இதில் படித்தாங்கல்ல மாவட்ட நிர்வாகிகள், இதெல்லாம் இது போடல, நீங்கள் எப்படி தேர்தல் ஃபேஸ் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். சிரஞ்சீவி என்ன ஆனார், பவன் கல்யாண் என்ன ஆனார், பவன் கல்யாண் துணை முதல்வர் ஆனார். ஃபஸ்ட்டு தேர்தல் என்ன ஆனார், மண்ணை கவ்வினார். அடுத்த தேர்தலில் திருப்பி மண்ணு திங்க முடியாது, போய் நம்ம நாயுடுஜின்னு போயிட்டார், ரைட்டா? உங்களுக்கு அதே தவிர சிரஞ்சீவி செஞ்ச தவிர, பவன் கல்யாண் செஞ்ச தவிர, கமல் செஞ்ச தவிர, இன்னொரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கமல் ஒருவேளை அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் தொடங்கின புதுசில் நேரம் ஒரு 30-40 எம்எல்ஏ வச்சிருப்பாரு, பண்ணிக்க முடியும் தானே? 20 சொல்லு, ஏன் 30-40? கணிசமான எம்எல்ஏக்கெல்லாம் கையில் வச்சுருந்துருப்பேன். கட்சி அலைவாக இருக்குமா? வர்றப்போ ஒரு பிரம்மாண்டம்னு ஒன்று இருந்துச்சுல்ல, ரொம்ப இருந்துச்சுல்ல, அந்த சூட்டோடு போய் நான் தனியாக போட்டிட மாட்டேன்ட்டு நீங்கள் போய் கூட்டணி வச்சுருந்தா நான் சொல்கிறேன். இதை கமல் கட்சிக்கு நடந்ததை விஜய் கட்சிக்கு நடத்தணும்னு எல்லா கட்சியும் விரும்புது. அதனால தான் நான் அந்த பிஜேபி கூட்டணி கூப்பிடுதுன்ட்டு அந்த விஷயத்தை மறுக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு நான் சொல்கிறேன். அப்படி பார்த்தாங்க சார், அதிமுக வந்து விஜய்க்கு நல்லது தான் செய்ய முயற்சி பண்ணுது, ஆனால் விஜய்க்கு அது புரிய மாட்டேங்குது. காலம் கடந்து விட்டது, எடப்பாடி மொழியில் சொன்னான், அந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சு. அப்படியா? ஜனவரியிலலாம் பிப்ரவரிலலாம் போய் பேசுகிறாங்கன்னா நோ அலையன்ஸ் வித் டிவிக்கு அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. ஏம்மா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி தான் அவர் அண்ணன் தினகரன் எப்படி பேசுகிறாரு, வேறு என்னம்மா வேணும் உங்களுக்கு? இப்போ ஒருவேளை பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணுறாரு திரு விஜய், 2.5 வருஷம் சிஎம்லாம் கேட்காம ஒரு டீசெண்டான கான்ஸ்டுவன்சி கேட்குறாரு, 25 சீட்டு ஒத்துக்கிட்டு வாங்கன்றவங்க, அது கூட வின்வின் எனக்கு தோணுது சார். அவர் எப்படி ஒத்துவார் சார்? அப்போ 25 தொகுதி ஜெயிச்சிருவாரா? மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எப்படி இன்னொருவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வார்? துணை முதல்வர் பதவி கொடுக்கலன்னா எந்த கூட்டணிக்கு போக மாட்டார். உனக்கு எம்எல்ஏ சீட்டு கூட கிடையாது போ அப்படின்ட்டாங்க, என்ன பண்ணுவேன்? இன்னொன்று, நாளுக்கு நாள் உங்கள் வீக்னஸ் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது, சிரிக்கிறாங்க எல்லாம். உனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தான் ஆஹா ஓ இப்படின்ட்டு பயங்கரமான ஒரு வியப்பு இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இவங்களுக்கு போய் 80 சீட்டு கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தோமே, நல்ல வேலைடான்னு ஏடிஎம்கே நினைக்குமா நினைக்காதா? கூட்டம் தான் இவங்க ஸ்ட்ரென்த்து, கூட்டம் அதிகமாக வருதுன்னு தானே அவங்களோட மீட்டிங்க்கு பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க.
அந்த வேலையை திமுக பார்த்துக்கும். உனக்கு எங்கேயுமே பர்மிஷன் கிடையாது. ஈரோடில் 84, கோவையில் 124 எக்ஸாம் மாதிரி எழுது. நீ சொல்கிறதா இது எப்படி உட்காந்து எழுதிக்கிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறது? எழுதுப்பா. எத்தனை குடை வைத்திருக்கிறீர்கள்? மழைக்காலம் தானே, சொல்லு ராஜா, புரியுதா? சார், சென்னை ஜார்ஜ் டவுனில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்புகளில் அகற்ற சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அது என்ன சார் ஆச்சு? இது மாதிரி ஒரு மோசமான நிர்வாகம் எங்காவது இருக்குமா இல்லையா என்று தெரியவில்லை. கிளியராக ஒரு என்க்ரோச்மெண்ட், ஆக்கிரமிப்பு என்பதை நீதிமன்றம் கண்டறிந்து விட்டது. கண்டறிந்து இடிங்கன்ட்டாங்க. இடிக்கவே இல்லை. அது யாருன்னா விஐபியோட தான் என்னன்றது தெரியல, இல்லை திமுக இருந்தாலும் இருக்கலாம். இடிக்கல. இடிக்காமல் போன உடனே வழக்கு தொடுத்தவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போயிடுறாரு. ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் அமர்வில் வருகிறது. வந்தவொடனே கேட்குறாரு, என்ன கார்பரேஷன்கிட்ட ஏங்க இப்படி பண்ணிட்ட, கோர்ட் ஆர்டர் ஒபே பண்ண வேணாமா அப்படின்ட்டு கேட்ட உடனே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல போலீஸு. சரியா, ஏங்க பாதுகாப்பு கொடுக்கல? நீங்கள் கேட்டிங்களா? கேட்டாங்க. 5 லெட்டர் எழுதியிருக்கோம், நாங்கள் ஆக்கிரமிப்பு எடுக்க போகிறோம், பாதுகாப்பு கொடுக்க 5 லெட்டர் எழுதியிருக்கோம் அப்படின்னோடனே சரி போலீஸ்கிட்ட அதான் 5 லெட்டர் எழுதியிருக்காங்களே அப்படின்னு. அவங்க லெட்டர் எங்களுக்கு புரியல என்ன எழுதியிருக்காங்கன்னு. தெளிவாக எழுதவில்லை. தெளிவாக எப்படி சார்? வாஷர்மேன் பேட்டை டிசி ஃப்ளவர் பஸாரை கண்டெம்ட்டில் இம்ப்ளீட் பண்ணி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். டைரக்டட் ஹோம் செக்ரட்டரி அண்ட் த DGP டு டேக் டிசிப்ளினரி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தி அஃபிஷியல்ஸ் ஹூ ஃபெயில் டு கம்ப்ளை வித் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி கோர்ட். இது போய் கோர்ட்டில் இப்படி சொல்லாமாப்பா? கார்பரேஷன் இஸ் ஒரு கவர்மெண்ட் பாடி லெட்டர் எழுதுது. இல்லை, அந்த லெட்டர் புரியாமல் எப்படி இருக்குன்னா எப்படி புரியாமா? அப்போ எழுத படிக்க தெரியலையா? தற்குறியா? யார்? ஐஸ்கிரீமு. அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ சிக்கலாகி கொண்டு இருக்கிறது தெரிகிறதா? எப்படிப்பா கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி கோர்ட் இந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்கு, நாங்கள் போய் அகற்றணுங்க, இல்லைன்னா நாங்கள் போய் பதில் சொல்லணுங்க, பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டோன்னா ஏஆர்கிட்ட சொன்னால் கொடுக்க போகிறாங்க. அதை விட என்ன வேலை உனக்கு? ஏன் சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பர்மிஷன்? ஏன்னா திமுகனா இருப்பான், இல்லைன்னா அருண் இந்த இடத்த ஆட்டை போட்டான்னு பிளான் பண்ணிப்பாரு. உங்களுக்கு போலீஸ் வேலையை செய்கிறத தவிர எவனை பிடிச்சி குண்டாஸில் போடுறது, எவன் எந்த யூடியூப்பில் எங்கே பேசிகிட்டு இருக்கான், GTMக்கு கன் லைசன்ஸு, லம்போர்ஜினி உருஸ் கார் வாங்கி தர்றது, இதில் தானே அவரோட கவனம் இருக்குது. அப்புறம் கொரட்டூர் விநாயகத்தை வச்சு எந்த ப்ராப்பர்ட்டியை பொசிஷன் எடுக்கிறது, யாரை போய் மிரட்டுறது, GTMக்கு பாஸ்போர்ட் ரெனியூவல், உங்கள் கவனம் பூரா இதில் தானே இருக்குது. அடிக்கடி பெங்களூருக்கு வேறு சிறப்பு விசாரணை. பொதுவாக ஸ்வீட் பாக்ஸ் நிறுவனம், பிரியாணி கடை, அந்த மாதிரியான முதலீடுகள் தான். ஆச்சி குழம்பு மிளகாய் பொடி, அனில் சேமியா, அப்புறம் ஏதோ நைட்டி ஏதோ சொன்னீங்களே, பொம்மி நைட்டி. இப்படி வந்து அவதூறை பரப்பாதீங்க. அவங்களுக்கு உண்மையாகவே இது வரைக்கும் யார் MOU பண்ணியிருக்காங்களோ அவங்கள பற்றி மட்டும் தான் நம்ம பேசணும். நான் பொம்மி நைட்டிகிட்டே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குங்கன்னு சொல்கிறேன். வரப்போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டை முன்னாடி கணிச்சு சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் மட்டும் தான் நடந்துக்கிருந்துச்சு. நேற்று என்ன சார் புதுசாக ஜியோ ஹாட்ஸ்டார் கூட தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அது 4000 கோடி போட்டிருக்காங்களே சார். 4000 கோடி அவங்க முதலீடு பண்ணுறாங்களாம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது கவர்மெண்ட்டு சினிமா கம்பெனி கூட வெப் சீரிஸ் எடுக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டு கேள்விப்பட்டிருக்கேன்? இல்லை, கவர்மெண்ட்டுக்கும் சினிமா துறைக்கு என்ன சார் என்ன சம்பந்தம்? இதனால தான் மக்கள் இவங்களை விரட்டி விடணும் தம்பி. கவர்மெண்ட்டுக்கு வேலை சினிமா எடுக்கிறதா? என்ன சீரியல்மா எங்கள் அம்மா பார்ப்பாங்களே, பாண்டியன் ஸ்டோர்ஸா, அது எடுக்கிறது தான் வேலையா உங்களுக்கு? அப்புறம் என்ன சிறகடிக்க ஆசை, இன்னொன்று மம்மி ஃபேவரட் சீரியல். அம்மா கோவப்பட போகிறாங்க. அதெல்லாம் கோவப்பட மாட்டாங்க. இதான் வேலையா உங்களுக்கு? கரெக்டாக செட்டு, எந்த செட்டு சேர்ந்துருக்கு சொல்லு? கமல். இவங்க மண்டை பூரா அதில் தான் இருக்குது. நிதி கவர்மெண்ட்டு நான் சொன்னேன், நினைவு இருக்கா? எந்த ஸ்டேட்லையாவது போட்டிருக்கானப்பா? வருவாங்க, அவங்க பாட்டு படம் எடுக்க போகிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு என்ன ரோல் இதில்? அவன் பாட்டு வந்து படம் எடுக்கிறது, வெப்சீரிஸ் எடுக்கிறது, அது அவங்களோட தொழில், பட்டு போகிறாங்க. நீ உனக்குன்னா வேலைங்க. இல்லை, கவர்மெண்ட் எதுவும் தயாரிப்பு நிறுவனம் வச்சுருந்துச்சுன்னா பண்ணாங்கன்னா ஓகே. அப்படி எதுவுமே இல்லையே. இளம் கலைஞர்களை வளர்க்குறதுக்காக, இளம் கலைஞர்கள் வளர்க்குறது அவங்க வேலை. நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு போனாலே இளம் கலைஞர்கள் தானாக வளருவாங்க. சிவப்பு பூதத்தை மூடினாலே, செண்பகமூர்த்தியை விரட்டி விட்டாலே தானாக நடக்க போதிடலாம் சார். இன்னொரு செய்தி வேறு அப்படியே திமுக பற்றி வந்திருக்கு, அதையும் போயிடுவோம். அதை நான் படிக்கிறேன் சார். தேர்தல் நெருங்கும் நேரம் என்பதால் ஆளும் தரப்பில் யாரை பிடித்து சீட்டு வாங்குவது என்கிற வீகம் பெரிதாகிறது. இப்போ அவர்தான் பவரில் இருக்காராம். இல்லை, இப்போ அம்மா தான் எல்லா முடிவும் எடுக்கிறாங்களாம். நீங்கள் சொல்வதெல்லாம் பழைய செய்தி, இப்போ மருமகன் கைதான் ஓங்கி இருக்கிறதாம். வாரிசு சொல்கிற ஆளுக்குத்தான் சீட்டாம். இப்படி இஷ்டத்துக்கு ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி சீட்டு வாங்கி தருவதாக ஆசை காட்டி ஆட்டையை போடுகிற ஆட்கள் பெருகிவிட்டார்களாம். புதிதாக தேர்தல் களத்துக்கு வருபவர்கள் மட்டுமல்லாமல் சிட்டிங் MLAக்களாக இருக்கும் சிலரே இத்தகைய மோசடி ஆட்களிடம் முன்பணம் கொடுத்து ஏமாறுவதுதான் வேதனை என்கிறார்கள். இதற்கிடையில் இந்த முறை மொத்த வேட்பாளர்கள் குறித்த முடிவையும் ஆளும் தரப்பின் IT விங் தரப்பு தான் தேர்வு செய்ய போகிறது. உங்களை பற்றி நல்ல தகவல்களை சொல்லி சீட்டுக்கு ஏற்பாடு செய்கிறோம் என சொல்லி மாநிலம் முழுக்க இருக்கும் ஆளும் தரப்பு ஆட்களிடம் சில விஷய புள்ளிகள் வசூல் வேட்டையை நடத்துவது தனிக்கதை. திருவிழாவில் கலவரம் வந்தால் திருடனுக்கு கொண்டாட்டம்தான். நம்ம ஏற்கனவே அந்த
பேனா நிறுவனத்தில் நடந்த இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் சொன்னோம். இது ஜென்ரலாகவே நடக்கும். அதிமுகவில் இருந்தபோது வியூக வகுப்பாளராக இருந்த சுனில் கனுகுலு அவர்கள் எடப்பாடிக்கே விபூதி அடிச்சுட்டு வசூல் போட்டார். எடப்பாடி இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார். அவரே ஏமாந்துட்டார். யாருக்கு கொடுக்கலான்னு சொன்ன உடனே, சார் ஈரோடுக்கு நிதிஷ்க்கு கொடுக்கலாம் சார், நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவரும் வந்து செக் பண்ணிவிட்டு என்னப்பா லோக்கல் எப்படிப்பான்னு சொன்ன உடனே, இல்லை நிதிஷ் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு இயல்பாகவே சீட்டு கிடைக்கும். லோக்கலில் அந்த தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய செலவு பண்ணக்கூடிய ஆளாக நீ தான் இருக்கிற, அதனால் இயல்பாகவே உனக்கு கிடைக்கும். இருந்தாலும் உனக்கு பதட்டம். சரி, இந்த வியூகோப்பு நிறுவனத்தில் கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு கேட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது, சும்மாவே உனக்கு தனியாக கொடுத்துருப்பேன், எதுக்கு நீ அவங்ககிட்ட போய் 2 கோடி தூக்கி கொடுத்த? 20 பேர்கிட்ட வாங்கியிருக்காரு. 2 கோடி எலெக்ஷனில் செலவழிச்சிருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம். இது எல்லா இடத்துலையும் இந்த வசூல் நடக்கும். நான் சீட்டு வாங்கித்தரேன் அப்படின்ட்டு. இது திமுகவில் உச்சகட்டத்தில் இருக்குது. என்னென்னா பல்வேறு பவர் சென்டர்ஸ் இல்லையா, அந்நியார், மகன், மருமகன், பேனா நிறுவனம், நிர்வாகிகள். ஏன்னா பேனா நிறுவனம் தானே ரிப்போர்ட் கொடுக்க போகுது. இப்போ கடைசி வரைக்கும் யாருமே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை மதிக்கலையா சார்? நிச்சயமாக இல்லை. அவர் டம்மின்றது ஊருக்கே தெரியும், கட்சிக்காரனுக்கு நல்லாவே தெரியும். அவர் ரொம்ப சுயமாக முடிவெடுத்து கீழ்ச்சிடுவார். அவர் கேள்வி கூப்பிட்டு மாவட்ட செயலரெல்லாம் கரெக்டாக பேர் சொல்லி கூப்பிட சொல்ல, நம்ம கட்சியில் தான் இருக்கீங்களா நீங்கள், மாவட்ட செயலரா, பரவாயில்லையே. ஆமாம் சார், ரீசெண்டாக கட்சியை விட்டு நீக்கினவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். ஓர ஷூட்டிங்னு எடுக்க ஆகிப்போச்சு. அவர் உடனே கதறாரு, தலைவரே என்னை கட்சியை விட்டு தூக்கிட்டீங்க தலைவரே அப்படின்னு. போதுமா? சுத்தமாக ஐடியா இருக்காது. இருட்டில் தொலைவது மாதிரி தான் உருட்டிகிட்டு இருக்கிறது. அதனால் அவர்கிட்ட போய் சீட்டு கேட்டுட்டு, நீங்கள் நம்ம கட்சியா, சீட்டா அப்படின்னு. ஒரு அம்மா எங்களை கருணை கொலை பண்ணிடுங்கன்றாங்க. நன்றிம்மா பண்ணிடுறேன் ஒன்றும் கவலைப்பட பண்ணிட்டு கறவை மாடு வாங்கி தருன்னு சொல்லிட்டு கணவர் கண்டுபிடிச்சது. கறவை மாடு இவர்கிட்ட போய் சீட்டு கேட்டு காலையில் போய் கேட்டுட்டு, ஐயா தலைவர் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டால் சாயங்காலம் கேட்டதே மறந்துடுவார். அவர்கிட்ட போய் என்ன பிரயோஜனம்? அப்புறம் அந்த செய்தியோட சம்மன் சப்ஸ்டன்ஸு மாப்பிள்ளையா மகனா யார் சீட்டு போடுறதுன்னு. மகன் கூட சுனில் அங்கே இருக்கிறார். போது அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் போடுறாங்க. அவங்க அன்பில் மகேஷ் டீம்லாம் அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் போடுறாங்க. மாப்பிள்ளை அண்ணாநகர் கார்த்தி அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் போடுறாங்க. அண்ணாநகர் கார்த்தியை பிடிச்சா மாப்பிள்ளை கோட்டாவில் சீட்டு வாங்க முடியும். திமுக நண்பர்களுக்கு சீட்டு கேட்கும் திமுக நண்பர்களின் உதவிக்காக ஒரு சோஷியல் சர்வீஸ் சொல்கிறேன். சீட்டு வாங்குறதுக்கு ஒரே புள்ளி அண்ணாநகர் கார்த்தி தான் மெயின். ஆனால் அவர் கேட்குறது மிச்சம் மட்டும் 2 கோடி தான் கொடுக்கணும். இவர் 10 கோடி 20 கோடி கேட்பார்ல. சீட்டு உறுதியாகுது இல்லை, கொடுத்து ஏமாந்தானே. அதை தாண்டி செலவு வேறு பண்ணணும்ல. பண்ணி தான் ஆகணும். எம்எல்ஏ ஆகணும்னா பண்ணு. என்னங்க சார், திரும்ப எடுத்துட முடியுமா அந்த காசெல்லாம்? எடுக்க முடியும், நம்பி போடுறாங்க. அதனால தான் அடித்து போடுறது கான்ட்ராக்டர்கிட்ட. தொகுதியில் எந்த வேலை நடந்தாலும் 5% ரேட்டுன்றது. அப்படி தான் அப்புறம் ரெக்கவரி பண்ணணும். நிறைய ரைடு வந்து இப்போது சபரீசனுக்கு தான் டார்கெட்டாக இருக்குது. அவங்க வெளியில் இருக்கிறாங்களா உள்ளே இருக்காங்களான்றதை பின்னாடி பார்ப்போம். இப்படியாவது திமுக காரன்ட்ட இருக்கிற காசு வெளில வரட்டுமா? இருமா, கொடுக்க சொன்னால் கெடுத்து விட்றீங்க போல இருக்குது. ஈடியில் மாட்ட போகிறாங்க, கொடுக்காதீங்க என்ன. இந்த பர்சனை கட் பண்ணிடுவோம். சரி சார், இந்த ஏர்செல்டேல பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். 2011ஆம் ஆண்டு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் சைதை துரைசாமிக்கு எதிராக போட்டியிட்டார். அப்போ ரொம்ப குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில், அரௌண்ட் ஒரு 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலின் வெற்றி பெற்று விட்டார். அது தேர்தல் வழக்காக தொடரப்பட்டு பல ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா அவர்களுக்கு எதிராக ஒரு பதவி நீக்க தீர்மானம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரலாம் என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்த போது காங்கிரஸ் தான் அதை முன்னெடுத்தது என்று நினைவு எனக்கு. அவர்கள் முன்னெடுத்த போது திமுக எம்பிகள்லாம் அதில் கையெழுத்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஃபோனை போட்டு எல்லா கையெழுத்தும் வாபஸ் வாங்கணுன்னா இவங்க அதெல்லாம் வாங்கி என் கையெழுத்து அடிங்கன்னு சொல்லிட்டு திமுக எம்பிலாம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு நான் போலப்பா அப்படின்ட்டு ராஜ்யசபாவில் அடிச்சிட்டாங்க. அப்போது 2G வழக்கு நிலுவையில் இருந்துச்சு. நான் சரி ஓகே 2Gக்கு பயந்துக்கிட்டு பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்ட்டு நான், அது டெல்லி ஹைகோர்ட்டில் தானே இது பெண்டிங்காக இருக்குது, சரி ஏதோ அது கனெக்டடாக தான் இருக்கும் போல இருக்குது, கனிமொழிலாம் இருக்காங்க அதில், ஆராசா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆராசாவுக்கு தெரிந்தவர்களிடம் விசாரித்த போது, எனக்காக என்றைக்கு இந்த குடும்பம்லாம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு? ஸ்டாலினோட தேர்தல் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, அதில் ஏதாவது வேலையை பார்த்து விட்ருவாங்களோன்னு சொல்லிட்டு தான் பயந்துக்கிட்டு கையெழுத்தெல்லாம் வாபஸ் வாங்கன்னு தலைவர் கூப்பிட்டு சொன்னார். அந்த வழக்கு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கை பார்த்து ஸ்டாலின் தரப்பு அவ்வளவு அஞ்சுகிறது. ஸ்டாலினுக்காக கபில் சிபல் வாதாடுகிறார். சைதை துரைசாமிக்காக தம்மா சேஷாத்ரி நாயுடு என்ற பதவியை ராஜினாமா செய்த உயர்நீதிமன்ற நீதிபதி அவர். நம்ம பார்த்தோம்ல இந்த யூஜிசி மேட்ருக்கு வாதாடினார்ல இங்கே சென்னையில் ஜிஆர் சுவாமிநாதன் பெஞ்சில்,
அவர் வாதாடுகிறார். கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு கபில் சிபல் பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் என்று நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரியிடம் சொன்னபோது அவர் கடும் கோபத்தோடு திட்டிருக்கார். நீங்கள் என்ன பண்ண நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறோம் சம்திங். ஸோ இந்த வாரம் வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் விசாரணைக்கு வரும். இதை பார்த்து ஸ்டாலின் கடுமையாக அஞ்சுகிறாருன்றாங்க. ஏன்னா டிஸ்குவாலிஃபை கரெக்டு அந்த தேர்தல் இது செல்லாதுன்னு சொன்னால் இப்போ போட்டி போட முடியாது. அந்த சிக்கலுக்காக ரொம்ப அஞ்சுறாங்க. ஹியரிங்க்கு வந்தவொடனே அப்டேட் பண்ணுறேன். இப்போ வேறு எதையும் தொட வேணாம் சார், இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுங்கள் சார். பண்ண சொல்கிறேன் சிறப்பாக பண்ணிடலாம். நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சதறிடுவாங்கல்ல. மகன் எதுக்கு இருக்காரு? அவரை ஈடி பார்த்துக்கிறோம் மேம். நன்றி. நன்றி சார்.